வெல்கம் டு ஆல் மை ப்ரொஃபஷனல் எல்ஐசி அட்வைசஸ். இன்னைக்கு நம்ம மாடியூல் 2ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இருக்கோம். ஆல்ரெடி மாடியூல் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு, கோல் செட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு மாடியூல் 2 விச் இஸ் நத்திங் பட் அ ப்ராடக்ட் ஓரியன்டட், கான்செப்ட் ஓரியன்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ இன்னைக்கு ப்ராடக்ட் அண்ட் கான்செப்ட் ஓரியன்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராமை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் ஒவ்வொரு மாதமும் மொதல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இட்ஸ் க்ளோஸ்லி டு பென் சேல்ஸ் ஓரியன்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராம். உங்களோட சேல்ஸ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இருக்கும். அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி மந்த்தில் இருக்கக்கூடிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் உங்களோட ப்ராடக்ட் ஓரியன்டட் ட்ரைனிங் ப்ரோக்ராமாக என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஸோ அதில் இன்னைக்கு மந்த் 1ல மாடியூல் 2 நம்ம ப்ராடக்ட் ஓரியன்டட் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா க்ளோஸ்லி டு பென் இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்டில் நிறைய கான்செப்ட்ஸை பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸை நான் ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எண்ட் ஆஃப் தி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். பட் இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாபிக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸாக இருந்தது அப்படின்னா ஸோ கைண்ட்லி டெக்ஸ்ட் மீ யுவர் கொஸ்டின் இன் த சேட் பாக்ஸ். ஸோ இமீடியட்டாக எனக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்னால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த கொஸ்டின் பார்க்க முடியும். அப்படி இல்லை ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது, இமீடியட்டாக உங்களோட டவுட்ஸில் நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் அண்ட் ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன். அந்த ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களோட நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு உங்களை நான் அன்மியூட் பண்ணுவேன் ஸோ தட் வி கேன் டிஸ்கஸ் ஃபார் த டவுட்ஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இருக்கிறதுனால நிறைய டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸை நம்ம முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பண்ணிட்டோம்னா நம்மளோட செஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்டரப்ட் ஆகும். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேங்க, இந்த டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே எண்ட் ஆஃப் தி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்ம முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறது ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் கூட பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன். இன்னைக்கு நிறைய விதமான ஒரு கான்செப்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க வந்து அவரை ப்ராஸ்பெக்ட் பண்ணதுல இருந்து, அவரை அப்ரோச் பண்றதுல இருந்து, அவர்கிட்ட வந்து ஃபினான்ஷியலி அனாலிசிஸ் பண்றதுல இருந்து, ஒரு ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுல இருந்து, க்ளோசிங்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கையாளுறீங்க உங்களோட சேல்ஸ் ப்ராசஸ்ல. அதுலயும் இந்த இன்சூரன்ஸ் சேல்ஸ் ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ ப்ராஸ்பெக்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து, லீட் ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து, ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து, அண்ட் ஆல்சோ அப்ரோச்சிங் அண்ட் உங்களோட வந்து ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன்ல இருந்து நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் யுவர் ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன். கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பிரசன்டேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ப்ராடக்ட் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ப்ராடக்டாக மாறும். அந்த பிரசன்டேஷனுக்கு ஈக்குவலண்டா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிவார்டு என்ன அப்படின்னா அவருடைய இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்க அவர்கிட்ட இருந்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ப்ராடக்டை எந்த அளவுக்கு நம்ம பொசிஷன் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு ப்ராடக்டா நம்ம செல் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவருக்கு என்ன ரெக்வயர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த பிரசன்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க என்னென்னலாம் நீங்க பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த பர்டிகுலர் டாபிக்ல நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அண்ட் ஆல்சோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ஒன் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் இன் எல்ஐசி ஆஃப் இந்தியா. எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராடக்ட், ஹையஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிக்குலம் என்ன கண்டென்ட் எடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னாடியே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு சார்ட்டாக கொடுத்துருக்கேன். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் எல்லாருமே வந்து அந்த சார்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபெப்ரவரி மந்த் எந்த டேட்டில் ட்ரைனிங் நடக்க போகுது, ஸோ செகண்ட் மாடியூல் எப்போ, தேர்ட் மாடியூல் எப்போ நடக்கும், ஃபோர்த் மாடியூல் எப்போ நடக்கும், ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒரு ப்ரிஸ்கிரைப் டேட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னாடியே கொடுத்துட்டோம். ஸோ அந்த டேட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட என்டையர் உங்களோட பிஸ்னஸோட ஷெட்யூலில் நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராமோட டேட்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க, விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் டாஸ்க் இன்சூரன்ஸ் ட்ரைனிங் அகாடமியோட இன்னைக்கு மாடியூல் 2 3 months ஆன்லைன் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் நம்ம இருக்கோம். ஸோ இதில் ப்ரெசன்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டாஸ்க் அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ்
ட்ரைனிங் அகாடமி உங்களுக்கு கண்டினியூஸாக நிறைய நாலேஜ் அண்ட் ஆல்சோ ஒரு சப்போர்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ தட் யூ கேன் என்ஹான்ஸ் யுவர் நாலேஜ். நீங்கள் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை டிஃபரன்ஸ் க்ளோஸ்லி டு என் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இன்னைக்கு நெக்ஸ்ட் ஒரு 1.25 மணி நேரத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நம்பர் 1, nail your presentation அப்படின்ற ஒரு கான்செப்ட். presentation is very very important. ஒரு ப்ராடக்டை எப்படி ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்க பொசிஷன் பண்றது, ஏன் ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு ப்ராடக்டை அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொசிஷன் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அந்த பொசிஷன் பண்றதுல ஒரு 5 இம்பார்ட்டன்டான டிப்ஸ் கொடுக்க போறோம். எப்படி ஒரு ப்ராடக்டை கஸ்டமர் கிட்ட பிரசன்டேஷன் கொடுக்கறது. there is a structure. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 5 இம்பார்ட்டன்ட் டிப்ஸை நாங்கள் கொடுக்க போறோம். இந்த 5 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரசன்டேஷன் ஸ்கில்ஸை என்ன பண்ணும் அப்படின்னா டெவலப் பண்ணும். அண்ட் அகைன் ஐ வில் டெல் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ராடக்டை பத்தின ஒரு 20% நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா போதும். அதுலயும் ஒரு ப்ராடக்டை பத்தின ஒரு 20% ஆஃப் நாலேஜ் விச் இஸ் நத்திங் பட் அ நார்மல் ப்ராடக்டோடைய கண்டிஷன்ஸ், மினிமம் பட்ஜெட் என்ட்ரியோ மேக்ஸிமம் பட்ஜெட் என்ட்ரியோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் என்ன இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்லி டு என் ஒரு ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு என் இருந்துகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டை ஒரு 20% நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு 80% ஆஃப் ஸ்கில்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் டு நீங்கள் டெவலப் பண்ணணும். விச் இஸ் நத்திங் பட் இன்னைக்கு க்ளோஸ் டு 80% ஆஃப் ஸ்கில்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எப்படி அந்த 80% ஆஃப் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது, அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த 5 டிப்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நம்ம கொடுக்க போகிறோம். விச் இஸ் நத்திங் பட் க்ளோஸ் டு 5 டிப்ஸ் குவாலிட்டி ப்ரெசன்டேஷனுக்காக, உங்களுடைய குவாலிட்டி ப்ரெசன்டேஷன் உங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்காக 5 டிப்ஸ். அண்ட் ஆல்சோ அடுத்தது என்ன விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அகைன் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராடக்ட் ஜீவன் உமங் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்சுவல் ப்ராடக்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்டை பத்தி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓவர் வியூவா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதோட யூஎஸ்பியை பத்தி தான் நம்ம அதிகமா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நான் என்கிட்ட மினிமம் ஏஜென்ட் என்ட்ரியோ மினிமம் கண்டிஷன்ஸோ மேக்ஸிமம் சம்மர் ஷூடோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னோட என்டையர் ட்ரைனிங் ப்ரெசன்டேஷன்ல கிடையவே கிடையாது. ஸோ ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் அ யூனிக் செல்லிங் பாயிண்ட். இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு ஹோல் லைஃப் சர்வைவல் பெனிஃபிட் ப்ராடக்ட் இன்னைக்கு ஜீவன் உமங் எந்த அளவுக்கு அதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராடக்டா இருக்கு, ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ப்ராடக்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ஆல்சோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் அ பவர்ஃபுல் கான்செப்ட்ஸ் அண்ட் பிளான் காம்பினேஷன்ஸ். எண்டில் நான் உங்களுக்கு ஒரே ஒரு பிளான் காம்பினேஷன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொடுக்க போறேன். அந்த பிளான் காம்பினேஷன் நான் கொடுக்கறது மட்டும் இல்லாம இன்னொன்று நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் டு பிரசன்டேஷன் உங்களுக்கு ஒரு சில கான்செப்ட்ஸையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். ஓகே, இந்த ப்ராடக்டோட ஒரு யூஎஸ்பிஸோட நம்ம பார்ப்போம். ஸோ திஸ் ஆர் தி அஜெண்டா. நம்ம க்ளோஸ்லி டு நெக்ஸ்ட் ஒரு 1 hour 45 minutes நம்ம இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் டாபிக் விச் இஸ் நத்திங் பட் நெயில் யோர் பிரசன்டேஷன். நெயில் யுவர் பிரசன்டேஷன். நெயில் யுவர் பிரசன்டேஷன் அப்படின்றதுனா என்னங்க, உங்களோட பிரசன்டேஷனை நீங்க பெர்ஃபெக்ட்டா ஒரு கஸ்டமர் கிட்ட கொடுக்கணும். லெட் வி அண்டர்ஸ்டாண்ட், ஒரு கஸ்டமர் கிட்ட நம்ம ஒரு இன்சூரன்ஸ் சேல்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட், எந்த விதமான ஒரு ப்ராடக்டையும் நான் கையில கொடுத்துட்டு அவங்கள்ட்ட இருந்து நான் என்ன பண்ண போறது இல்லை அப்படின்னா ஒரு அந்த ப்ராடக்ட்டுக்கான பணத்தை வாங்க போறது கிடையாது. we are going to give a presentation, we are going to give a concept. என் கஸ்டமர் கிட்ட நெக்ஸ்ட் ஒரு 21 இயர்ஸ்க்கான பிளான் கொடுப்பேன். எவ்வளோ வருஷம் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணணும் சார், எவ்வளோ வருஷம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும், ஸோ அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் மெச்சூரிட்டி வாங்க போறீங்க, ஸோ அப்போ 21 வருஷம் கழிச்சு உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து கஸ்டமர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். 21 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடக்ஷனை ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டூல்ஸ் என்கிட்ட கையில் இல்லை அப்படின்னா, ஒரு டெக்னிக்ஸ் கையில் இல்லை அப்படின்னா இந்த ப்ராடக்டை நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா விற்பனை பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒரு கான்செப்சுவல் ப்ராடக்டை விற்பனை பண்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன விதமான டூல்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளோஸ் இட்டுவேன் நம்ம இன்னைக்கு இங்கே டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் பிரசன்டேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர் கிட்ட அவரோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஈக்குவலண்டா இந்த ப்ராடக்டை நீங்க செல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமர் வாங்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். Am I right or wrong, my dear friends? Kindly type, if I am right, kindly type right in the chat box, please.
Kindly type right in the chat box. எத்தனை பேர் ரொம்ப அட்டென்டிவா இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபண்டாஸ்டிக் அண்ட் ஃபண்டாபுலஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ்லி டு வின் டிப்ஸ் ஆஃப் உங்களோட ப்ரெசன்டேஷன். ஒரு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு என்னென்ன விதமான டிப்ஸ் இருக்கு. அதுல நம்பர் 1 டிப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்க பண்றதுக்கு முன்னாடி, ஒரு ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நோ யோர் கஸ்டமர் மை டியர் ஃப்ரெண்ட். நோ யோர் கஸ்டமர். உங்களோட கஸ்டமரை நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்க புரிஞ்சிருக்கணும். வை? பிகாஸ் இன்னைக்கு கஸ்டமரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கல அப்படின்னா, உங்களால கரெக்டான ஒரு ப்ராடக்ட்டை உங்களால பொசிஷன் பண்ண முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சின்னதா உங்கள்ட்ட நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஷேர் பண்றேன். க்ளோஸ்லி டு வின். இன்னைக்கு எப்பயுமே கஸ்டமரோட ரெக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ளோஸ்லி டு வின் நம்ம ஒரு ப்ராடக்ட் பிரசன்டேஷன் நம்ம கொடுக்கணும். ஆனா, இன்னைக்கு வந்து நெறைய இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஸ்டாண்டர்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ரூ. 5,00,000 சம்மர் ஷூட்டுக்கு ஒரு கொட்டேஷன் எடுத்துட்டு போயிடுவாங்க. இல்ல ரூ. 3,00,000 சம்மர் ஷூட்டுக்கு ஒரு கொட்டேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்துட்டு போயிடுவாங்க. பட் கஸ்டமருடைய பொட்டன்ஷியல் என்ன, அவருடைய ரெக்வயர்மென்ட் என்ன அப்படின்றதே இன்னைக்கு நெறைய எல்ஐசி அட்வைசர்ஸ் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இன்னைக்கு க்ளோஸ்லி டு வின் இன்னைக்கு 14,00,000 எல்ஐசி அட்வைசர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்காங்க அப்படின்னா, நம்மளோட எல்ஐசில அதுல சராசரியாக ஒரு 90% அட்வைசர் இன்னைக்கு கஸ்டமர் கிட்ட ஒரு கொட்டேஷன் கூட கொடுக்காம இன்னைக்கு ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை கஸ்டமர் கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா பேசுறாங்க. தட்ஸ் அப்சல்யூட்லி அண்ட் பேட் பிரசன்டேஷன். ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க போகும்போது ஒரு லைஃப் லைன் மட்டும் வச்சு ஒரு ப்ராடக்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மலையேறிடுச்சு. இன்னைக்கு கான்செப்சுவல் ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்க்கெட்ல விற்பனை பண்ண போறோம். அப்போ ஒரு பிரிண்டட் பிரசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல சாஃப்ட் காப்பி பிரசன்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கஸ்டமர் கிட்ட நீங்க பிரசன்டேஷன் நீங்க கொடுக்கும்போது உங்களோட கஸ்டமருடைய வேல்யூவை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க சம்மர்ஷூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். நெவர் கோ வித் தி ரெடிமேட் கொட்டேஷன்ஸ் டு யுவர் கஸ்டமர். வீட்ல குழந்தை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா போதும், நம்ம ஒரு ஜீவன் லக்ஷ்யா கொட்டேஷன் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போயிடுவோம். பட் மினிமம் நம்மளோட கொட்டேஷன் எப்படியா இருக்கும் அப்படின்னா, ஒரு 3,00,000, 5,00,000 இல்லாட்டி 10,00,000 ஒரு கொட்டேஷனா இருக்கும். கஸ்டமரோட ரெக்வயர்மென்ட்க்கு தகுந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காஞ்சிபுரம்ல இந்த இயர் ஆஃப் க்ளோஸ்லி 2007, 2008ல நான் பிரான்ச் ட்ரெய்னரா நான் ஜாயின் பண்ணும் பொழுது, நெறைய நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அக்கவுண்ட் ஓப்பனிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ நாங்க வந்து அட்வைசர்ஸா ரெக்ரூட் பண்ணோம் அந்த பாரதி எக்ஸல் லைஃப் இன்சூரன்ஸ்ல. ஸோ ஏன் அக்கவுண்ட் ஓப்பனிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அங்க வந்து ரெக்ரூட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இயர் ஆஃப் 2007 காஞ்சிபுரம் மார்க்கெட்ல நெறைய பேர் அப்போ பேங்க்ஸ்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அந்த 2007க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட பேங்க் அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. காஞ்சிபுரம் அண்ட் காஞ்சிபுரம் சரவுண்டிங்ஸ்ல நெறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லேண்ட்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் ரொம்ப பூம் ஆனதுக்கப்புறம், நெறைய லேண்ட் ஓனர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய லேண்ட சேல் பண்ணி, ஒரு பெரிய வந்து கார்பஸ என்ன பண்ணாங்க அப்படின்னா, கையில வச்சிருந்தாங்க. பட் அந்த பெரிய கார்பஸ எங்க வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. பட் 2007ல தான் நெறைய வந்து ஃபார்மர்ஸ், நெறைய லேண்ட்லார்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு அக்கவுண்டே ஓப்பன் பண்ணாங்க ஒரு பேங்க்ல. அப்போ நெறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும் பொழுது, அந்த அந்த அக்கவுண்ட் ஓப்பனிங் எக்ஸிக்யூட்டிவ்ட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி பேசுறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ அவங்கள நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்க பண்ணும்போது நார்மலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1,00,000, 2,00,000, 5,00,000, 10,00,000 இந்த மாரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போதே இந்த அமௌண்ட்ட கேஷா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணுவாங்க. சுங்குவா சத்திரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோஸ்லி டு ஒரு கஸ்டமர் கிட்ட நாங்க வந்து போய் பேசும்பொழுது, அக்கவுண்ட் ஓப்பனிங்க்கு பேசும்போது, எப்பயுமே நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அட்வைசர்ஸோட நாங்க ஒரு ஜாயிண்ட் கால்ஸ் போவோம். அப்படி ஜாயிண்ட் கால்ஸ் போகும்போது, ஒரு அக்கவுண்ட் ஓப்பனிங் சிச்சுவேஷன்லயே எங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். ஸோ, அப்போ அடுத்த சிட்டிங்ல நாங்க அவங்கள்ட்ட ஒரு இன்சூரன்ஸ் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக, ஒரு சுங்குவா சத்திரத்துல நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கஸ்டமர நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா சந்திச்சோம். அந்த கஸ்டமர் அப்ப லேண்ட வித்து என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு பெரிய கார்பஸ் ஒண்ணு வச்சிருந்தாரு. ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அப்படின்னா விரும்பினாரு. நாங்க அவங்க கிட்ட போயிட்டு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபார்மாலிட்டீஸ் எல்லாத்தையுமே நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்லிட்டு, ஃபார்ம்ஸ்ல எல்லாத்தையுமே கையெழுத்து வாங்கிட்டு, ₹10,00,000 ஆஃப் டெபாசிட் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கையில வாங்கிட்டு வரணும். ஓகேங்களா? ஒரு ₹10,00,000 நாங்க கையில வாங்கிட்டு நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வரணும். ஸோ, அப்போ கவுண்டிங் மெஷின் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே கிடையவே கிடையாது. நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ₹10,00,000 கையில எண்ணி, இந்த ₹10,00,000 நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நாங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றோம் அப்படின்னா எண்றோம். ஸோ, திருப்பி பேங்க்ல வந்து அத கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்கவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும்.
நான் எண்ணிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு 100 ருபீஸ் பண்டில்ல ஒரு 2 100 ருபீஸ் நோட் மட்டும் டேமேஜ்டு நோட்டா இருக்கு. நான் கஸ்டமர் கிட்ட நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, சார் அக்கவுண்ட் ஓபன் பண்ணும் பொழுது இந்த டேமேஜ் நோட்டை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க அந்த பேங்கோட கிளைண்ட் இல்ல. ஒன்ஸ் நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2 நோட்டை கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் நோட் என்ன பண்ணுவோம் சார், இந்த இதுக்கு கொடுத்துருவோம் அப்படின்றத கஸ்டமர்ட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சார் இப்போ இந்த 2 நோட் எடுத்துட்டு எங்களுக்கு இன்னொரு 2 நோட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப அந்த கஸ்டமர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த பண்டில வாங்கிட்டு போய் இன்னொரு புது பண்டில் என்ன பண்ணாரு அப்படின்னா திருப்பி வந்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வை? பிகாஸ் ஒரு 2 நோட் டேமேஜ்டா இருந்தது அப்படின்னா, அந்த 2 நோட் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணி குடுப்போம். ஆனா, அங்க இருக்கக்கூடிய கிளையண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, அப்ப என்னோட கிளையண்ட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நடந்ததுங்க, அப்படியே டோட்டலா அந்த கட்டைய வாங்கிட்டு போய் என்ன பண்ணாரு அப்படின்னா, திருப்பி இன்னொரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கட்ட என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து குடுத்தாரு. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா, மை டியர் ஃபிரெண்ட்ஸ், விச் இஸ் நத்திங் பட் அதிகமா என்ன பண்றாரு அப்படின்னா, பணம் வச்சிருக்காரு. நான் அவருடைய பொட்டன்ஷியல நான் முழுசா தெரிஞ்சுக்காததுனால, அந்த கஸ்டமர் கிட்ட அந்த 2 நோட்ட மட்டும் சேஞ்ச் பண்ணி குடுங்கன்னு சொல்லி சொன்னேன். ஆனா, அவரு என்ன பண்ணாருங்க, டோட்டல் கட்டையே என்ன பண்ணாரு அப்டின்னா, சேஞ்ச் பண்ணி குடுத்தாரு. இன்னைக்கு நெறைய இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸும் என்ன பண்றாங்க அப்டின்னா, இன்னைக்கு கஸ்டமருடைய பொட்டன்ஷியல் இன்னைக்கு தெரியாம, ஒரு நார்மல் அண்ட் மினிமம் பாலிசிஸ இன்னைக்கு மார்க்கெட்ல செல் பண்ணிட்டு வந்துர்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் எ இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனல் அட்வைசரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு இன்னைக்கு பிரீமியம் பேயிங் கெப்பாசிட்டி என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு கம்பெனில என்ன ப்ரொஃபஷன்ல வொர்க் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனில என்ன மாரியான ஒரு சேலரி என்ன பண்றாரு அப்படின்னா வாங்குறாருன்றத தெரிஞ்சுக்கணும். இத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு பிரீமியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கஸ்டமர் கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேசணும். அண்ட் ஆல்சோ இந்த பிரீமியம் பேசுறதுக்கு முன்னாடி அவர் எக்ஸிஸ்டிங் பாலிசிஸ் என்னென்னலாம் ஒரு பாலிசி எடுத்திருக்காருன்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு ஆனுவல் கமிட்மெண்ட் ஆஃப் பிரீமியம் எவ்வளவு பே பண்றாருன்றத தெரிஞ்சுக்கணும். இத தெரிஞ்சா தான் ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க ஒரு பிரீமியமே சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ நோ யோர் கஸ்டமர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னைக்கு ரெடிமேடா ஒரு கொட்டேஷன்ஸை இன்னைக்கு மார்க்கெட்ல நீங்க என்ன பண்ணாதீங்க அப்படின்னா எடுத்துட்டு போகாதீங்க. விச் இஸ் வெரி வெரி பேட். இன்னைக்கு கஸ்டமருடைய ஒரு நாள் ஒரு அவங்க கஸ்டமருடைய பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிச் பண்ணணும். நெக்ஸ்ட் விச் இஸ் நத்திங் பட் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்டா நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஸோ ஒரு நல்ல பிரசன்டேஷனுக்கு விஷுவலைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல பிரசன்டேஷனுக்கு என்னங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், விஷுவலைசேஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். உங்க கஸ்டமர்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ணி பார்க்க வைக்கணும். ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை நம்ம பிரசன்டேஷன் கொடுக்கும்போது. ஸோ யூஸ் விஷுவலைசேஷன் டெக்னிக். இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, க்ளோசிட்டிவ் கஸ்டமர் கிட்ட நான் ஒரு கொட்டேஷன் ஒன்று கொடுக்கணும் சார். ஓகே. ஸோ கஸ்டமருக்கு நான் ஒரு கொட்டேஷன் ஒண்ணு குடுக்கணும். கஸ்டமருக்கு அந்த கொட்டேஷன் ஒண்ணு குடுக்கணும் அப்படின்றது என்னங்க? எவ்வளோ அவருக்கு ரெக்வயர்மென்ட் இருக்கோ, அந்த ரெக்வயர்மென்ட்க்கு நான் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி சம் அஷ்யூர்ட் எடுத்து குடுக்கணும். எவ்வளோ பிரீமியம் கட்டுறாருன்றது தெரியும். எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சர்வைவல் பெனிஃபிட் வருதுன்றது தெரியும். இல்ல எவ்வளோ மெச்சூரிட்டி வருதுன்றது தெரியும். ஒரு ப்ராடக்ட்ல எவ்வளவு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பர்ட்டிகுலர் கொட்டேஷன் வந்து பார்த்தா தெரிஞ்சிரும். Of course, my dear friends, it is nothing but a visualization technique. Why? Because நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நம்ம செல் பண்ணல, நம்ம ஒரு ஃபினான்ஷியல் கான்செப்டை நம்ம செல் பண்றோம் அப்படிங்கும்போது, எவ்வளவு இந்த ப்ராடக்ட்ல இருந்து பெனிஃபிட் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம ஒரு கொட்டேஷன் கொடுக்கறது மேண்டேட்ரி. ஆனா கொட்டேஷன் கொடுத்தா மட்டும் ஒரு ப்ராடக்ட் கஸ்டமருக்கு ரீச் ஆகாது. ஸோ நம்ம கஸ்டமரை நம்ம என்ன பண்ண வைக்கணும் அப்படின்னா, வி ஹாவ் டு மேக் ஆர் கஸ்டமர். ஸோ கஸ்டமர் அந்த ப்ராடக்ட் அந்த கிளைண்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய பிரசன்டேஷன் இருக்கு. ஸோ அகைன் ஐ வில் டெல் யூ, உங்களோட கஸ்டமரையும் உங்களுடைய ப்ராடக்ட்டையும் கனெக்ட் பண்ற அளவுக்கு நம்மளுடைய வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா பிரசன்டேஷன் இருக்கணும். ஸோ அப்போ அந்த பிரசன்டேஷனுக்கு நீங்க முக்கியமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமரை நீங்க விஷுவலைஸ் பண்ண வைக்கணும். அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமரை நீங்க என்ன பண்ணணுங்க, விஷுவலைசேஷன் பண்ண வைக்கணும். விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் பிரசன்டேஷன் கொடுக்குறீங்க, லெட் வி சே ஒரு சைல்ட் செக்மெண்ட் அப்படின்றதே வச்சுக்கோமே. வீட்டில் ஒரு 3 வயசு குழந்தை இருக்கு. அந்த 3 வயசு குழந்தைக்காக ஒரு எஜுகேஷன் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் பாலிசி நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கொடுக்க போறீங்க. ஸோ அப்படி கொடுக்க போகும்போது அந்த குழந்தைய இந்த பிரசன்டேஷன்ல இன்வால்வ் பண்ணணும். சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் அவங்களுடைய சைல்டுக்கு ஏதாவது ஒரு விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றாங்க. பட் நீங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பர்டிகுலரா
ஸ்ருதியோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஜுகேஷனுக்காக நீங்க ஒரு பாலிசி நீங்க எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க முடிவெடுத்திருக்கீங்க. அதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, சைல்ட் செக்மென்ட் பாலிசிஸ நீங்க சஜெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. பட் இட் இஸ் வெரி குட். ஓகே. பட் கம்பேரிட்டிவ்லி ஸ்ருதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 3 வயசுல என்ன பண்றாங்க அப்படின்னா இருக்காங்க. இந்த 3 வயசுல இருந்து இன்னும் 15 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க பேர் பண்ற மாரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கூல் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு ஈஸியா பே பண்ணக்கூடிய ஒரு ஃபீஸா இருக்கும். அவங்க வாங்கக்கூடிய 10 லேக்ஸ் அண்ட் 15 லேக் ரூப்பீஸ் ஆஃப் சேலரி, பட் 1 லேக் ரூப்பீஸ் ஆஃப் ஈஸியா ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வருஷத்துல இருந்து நம்ம தாராளமா பே பண்ணிடலாம். பட் பேசிக்கான ஒரு மேஜரான ஒரு க்ளோஸ்லி டு ஒரு எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் எப்போ வரும் அப்படின்னா, உங்களுடைய பொண்ணு காலேஜ் போகும்போது. இப்ப ஸ்ருதி 3 வயசு இருக்காங்க. இன்னும் 15 வருஷம் கழிச்சு ஸ்ருதி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு காலேஜுக்கு போக ஆரம்பிப்பாங்க. இப்ப இந்த 15 இயர்ஸ் அவங்களோட ஸ்கூல் ஃபீஸ் பே பண்றதுக்கு பே பண்ற மாதிரியே, இங்கேயும் அவங்களுடைய காலேஜ் ஃபீஸ இப்பயே நீங்க இன்ஸ்டால்மென்ட்ஸ்ல நீங்க பே பண்ணிடுறீங்க ஸ்ருதிக்காக. ஓகே. ஸ்ருதிக்காக நீங்க இன்ஸ்டால்மென்ட்ஸ்ல இப்ப நீங்க பே பண்ணும்போது, அது ஒரு பெரிய கார்பஸா உங்களுடைய எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் அந்த டைமுக்கு அது யூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ க்ளோஸ்லி டு எல்ஐசில இருக்கக்கூடிய சைல்ட் செக்மென்ட் பாலிசில ஒரு ஒரு வருஷமும் நீங்க பிரீமியம் பே பண்ணுங்க. 15 இயர்ஸ் நீங்க ஸ்ருதியோட எஜுகேஷன் பாலிசிக்கு நீங்க பிரீமியம் பே பண்ணீங்க அப்படின்னா, ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஸ்ருதி அப்ப 18 வயசுக்கு வந்திருப்பாங்க. 18 இயர்ஸ்க்கு வரும்போது அவங்களோட கிராஜுவேஷனுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா டைம் ஆகும். அந்த கிராஜுவேஷனுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹையர் எக்ஸ்பென்சஸ் நடக்கும். அந்த ஹையர் எக்ஸ்பென்சஸ்க்கு உங்களுக்கு ஒரு பெரிய கார்பஸ் ஒண்ணு தேவைப்படும். அப்போ நீங்க ஸ்ருதியோட எஜுகேஷனுக்கு நீங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால, எல்ஐசி ஸ்ருதியோட வந்து எஜுகேஷனுக்கு க்ளோஸ்லி டு ஒரு 50 லேக் ரூப்பீஸ் ஆஃப் லம்ப் சம் அமௌண்ட்ட ஃபர்ஸ்ட் இயர் தருவாங்க. செகண்ட் இயர் ஆஃப் எஜுகேஷனுக்கு ஒரு 5 லேக்ஸ், தேர்ட் இயர் ஆஃப் எஜுகேஷனுக்கு ஒரு 5 லேக்ஸ் அண்ட் ஃபோர்த் இயர் ஆஃப் எஜுகேஷனுக்கு ஒரு 5 லேக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் அமௌண்ட்டா என்ன ஆயிடும் அப்படின்னா உங்க கையில வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயங்கள் உங்களுடைய ஸ்ருதியோட எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு ஃபியூச்சர் ஆஃப்டர் 15 இயர்ஸ்ல ஒரு பர்டன் இல்லாம என்ன பண்ணும் அப்படின்னா பார்த்துக்கும். ஸோ அதற்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வி ஆர் கிவிங் திஸ் particular education policy to all the parents. But congratulations sir, இந்த presentation நீங்களும் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிரசன்டேஷன்ல எத்தனை தடவை நான் ஸ்ருதி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு இன்சிஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸ்ருதி அப்படின்ற ஒரு பேரை நான் வந்து சொல்லிட்டே இருந்திருப்பேன். ஸ்ருதி அப்படின்ற ஒரு பேரை எத்தனை தடவை சொல்லியிருப்பேன்? ஓகே, யூ கேன் டைப் இட் இன் தி chat பாக்ஸ். எத்தனை? லாட் ஆஃப் டைம்ஸ், ஆஃப் கோர்ஸ், லாட் ஆஃப் டைம்ஸ். ஓகே, அப்ராக்சிமேட்லி 15 to 20 டைம்ஸ். 15 டைம்ஸ், மினிமம் டு மினிமம் 15 டைம்ஸ் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சொல்லியிருப்பேன். 15 தடவை நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சொல்லியிருப்பேன். am I right or wrong? ஸோ எப்போ யாரு பெனிஃபிஷியரியோ அந்த பெனிஃபிஷியரியோட நேம நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு ஒரு விஷயங்களை நீங்க என்ன பண்ணும்போது அந்த பேரை சொல்லும் கஸ்டமரால இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். நீங்க ஸ்ருதியோட இன்னைக்கு 3 வயசுன்னு சொல்லும் போது அந்த ஸ்ருதியோட 3 வயசு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இமேஜ் அவரோட மைண்டுக்குள்ள வரும். சார் 15 இயர்ஸ் இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுவீங்க அப்படிங்கும்போது ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இமேஜினேஷன் பண்ணுவாரு. ஸோ அதே ஒரு விஷயங்களை இன்னைக்கு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களோட ஸ்ருதி வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு நீங்க வந்து காலேஜ் போறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட பொண்ணு 18 வயசுல இருக்கும் போது எப்படி இருக்கும், காலேஜ் போகும்போது அவருக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட் வருது, அவர் எல்ஐசில இருந்து இந்த ஃபினான்ஷியல் ரெக்வயர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு சால்வ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு அவரால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். இந்த விஷுவலைசேஷன் டெக்னிக் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு சைல்ட் செக்மெண்ட் ப்ராடக்ட்க்கு மட்டும்தான் வந்து ஒத்து வரும் அப்படின்றது கிடையாது. எனி ரிலேட்டட் கான்செப்சுவல் ப்ராடக்ட்டை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கான்செப்சுவல் ப்ராடக்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஒரு ஜீவன் லக்ஷ்யா மாதிரியான ஒரு பாலிசிஸ்க்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஒரு ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட், ஒரு வெல்த் கிரியேஷன் கான்செப்ட், ஒரு லயபிலிட்டி இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான சுச்சுவேஷன்ஸ்க்கும் நீங்க ஒரு விஷுவலைசேஷன் ஒரு ஸ்டோரி சொல்லும் போது அந்த ப்ராடக்ட் அவருக்கு ஒரு ஸ்டோரியா அவரோட மைண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ப்ராடக்டை அவர் ஈஸியா வாங்குறதுக்கான டிசிஷன் என்ன பண்ணுவார் அப்படின்னா எடுப்பார். இன்னைக்கு நிறைய அட்வைசஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, யூ ஆர் செல்லிங் எ ஜீவன் உமங் பாலிசி டு அ கிளைண்ட். நீங்க ஜீவன் உமங் பாலிசி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா செல் பண்றீங்க. ஆனா கஸ்டமருக்கு இன்னைக்கு ஜீவன் உமங் தேவை கிடையாது. இன்னைக்கு அவருடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்றதுக்கான ஒரு கான்செப்ட் தேவை. இன்னைக்கு கஸ்டமர் இன்னைக்கு ஜீவன் லக்ஷ்யா தேவை கிடையாது. இன்னைக்கு நீங்க என்ன வந்து அவருக்கு தேவை அப்படின்னா ஸ்ருதியோட எஜுகேஷனுக்கு ஒரு பாலிசி தேவை.
அப்ப அந்த ப்ராடக்ட்டோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் லக்ஷ்யா ப்ராடக்ட் கிடையாது. அந்த ப்ராடக்ட்டோட பேரு ஸ்ருதி எஜுகேஷனல் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் பிளான். இந்த பிளானோட பேர் என்னங்க? பிளானோட பேர் என்ன? ஸ்ருதி எஜுகேஷன் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் பிளான். இப்படிதான் நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட நான் சொல்லணும். ஸோ அப்போ அந்த ஒரு கொட்டேஷனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். நம்ம ரைட்டரும் அந்த கொட்டேஷனுக்கு என்ன இருக்குங்க? ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும். இந்த கொட்டேஷன் நீங்க ஒரு பேப்பர் நீங்க ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க ஒரு கையில கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கொட்டேஷன் என்ன கொட்டேஷன் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் என்னுடைய பொண்ணோட எஜுகேஷனல் பாலிசி கொட்டேஷன் அப்படின்ற ஒரு எமோஷன் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி அந்த கொட்டேஷனை அவரோட டேபிள்ல பார்க்கும் போதெல்லாம் இமீடியட்டா என்னுடைய குழந்தைக்காக நான் பாலிசி எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்லி டு என்னோட மைண்ட்ல வந்து அவரோட மைண்ட்ல வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த திங்கிங் அப்போ அவருக்கு இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்குறதுக்கு அவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஈஸியா என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு டிசிஷன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா எடுப்பாரு. அந்த டிசிஷனை நீங்க கிரியேட் பண்றதுக்கு நீங்க விஷுவலைசேஷன் டெக்னிக்கை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். இட் இஸ் நாட் ஒன்லி இன் ஒன் சிங்கிள் பிரசன்டேஷன். இனிமேல் எந்த பிரசன்டேஷன் நீங்க போனீங்க அப்படின்னாலும் ப்ரப்போசர் நேமையும் இல்லாட்டி வந்து ப்ரப்போசர் ரிலேஷன்ஷிப்பையும் யாரு பெனிஃபிஷியரியோட நேமை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமா நீங்க சொல்லணும். ஸோ அந்த பெனிஃபிஷியரோட நேமை நீங்க அதிகமா ரிப்பீட்டடா நீங்க சொல்லும் போது தான் க்ளோஸ்லி டு இந்த பாலிசி கஸ்டமருக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகும். Is that good one, my dear friends? Is that a good one? If it is a good one, kindly type it's a good one. Good one. G-O in the presentation, my dear friend. G-O in the chat box, please. G-O in the chat box. Fantabulous. Fantabulous. ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் நத்திங் பட் விஷுவலைசேஷன். விஷுவலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடாது என்ன அப்படின்னா ஒரு அடுத்த ஐடியா, அடுத்த இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஸோ ரிப்பிட்டேஷன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஓகே, நார்மலி ஆஸ் அ ட்ரெயினர் நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளோஸ்லி டு ஒரு விஷயத்த நம்ம ரிப்பீட்டடா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா சொல்ல மாட்டோம். வை? பிகாஸ் ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இட் வில் பிகம் போர். ஒரு போரா என்ன ஆயிடும் அப்படின்னா ஃபீல் பண்ணுவாங்க. ஒரே டைம்ல நான் ஒரே விஷயத்த ஒரே வார்த்தையை ஒரே சென்டென்ஸை நான் ரிப்பீட்டடா நான் சொன்னேன் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு போர் ஆயிடும் ஆப்போசிஷன்ல கேட்கறவங்களுக்கு. பட் ஆனா ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க ஒரு ப்ராடக்ட பிரசன்டேஷன் கொடுக்கும்போது ஒரு சில வேர்ட்ஸையோ ஒரு சில விஷயங்களையோ நீங்க இம்பார்ட்டண்டா நீங்க ரிப்பீட்டடா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். இது எத்தனை தடவை சொல்லலாங்க? மினிமம் டு மினிமம் 2 டைம்ஸ் சொல்லலாம், இல்லாட்டி மேக்ஸிமம் 3 டைம்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? மினிமம் 2 டைம்ஸ் சொல்லலாம், மேக்ஸிமம் 3 டைம்ஸ் சொல்லலாம். ஸோ எப்பயுமே ஒரு கஸ்டமர் கிட்ட எந்த ப்ராடக்டை கொண்டு போய் எடுத்து போனாலும் அதுக்கு ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ்னு ஒரு இருக்கும் இல்லையா கஸ்டமருக்கு. அந்த ப்ராடக்டோட அந்த கான்செப்டோட அந்த பிளான் காம்பினேஷனோட ஒரு யூஎஸ்பி பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த 7 விதமான யூஎஸ்பி பாயிண்ட்ஸ் இல்லை எத்தனை யூஎஸ்பி பாயிண்ட் இருக்கோ அத்தனை யூஎஸ்பி பாயிண்ட்டையும் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு போயிடுங்க. ஒரு கொட்டேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் பேஜ்ல யூஎஸ்பி ஆஃப் ஸ்ருதிஸ் சைல்டு ஃபினான்ஷியல் ஸ்ருதிஸ் எஜுகேஷன் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கீழே 7 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டை நீங்க உங்க கைப்பட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம். இல்லை டைப் பண்ணி நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கொண்டு போகலாம். ஸோ அப்போ கஸ்டமர் கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை நீங்க ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், என்ன சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ரெண்டாவது இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், மூணாவது இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நாலாவது இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அஞ்சாவது இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஆறாவது இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத ப்ராடக்டோட டீடைல்ஸ் நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே கஸ்டமர்கிட்ட பிரசன்டேஷனை கொடுத்துரும். ஓகே, என்ன மாதிரியான யூஎஸ்பிஸா இருக்கலாம்? So this is going to be our USPs. So mostly நம்மளோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இஸ் அ ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட். ஏன் கஸ்டமர் ஸ்ருதியோட எஜுகேஷனுக்கு ஒரு பாலிசி எடுக்கிறாரு? 15 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன் அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்றாரு? அவர் ஆஃப்டர் 15 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ் அவருக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு பாசிவ் இன்கம் தேவைப்படும் அந்த டைம்ல, ஒரு செகண்ட் இன்கம் வந்து தேவைப்படும் அந்த டைம்ல. அதுக்காக அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானே எடுக்கிறாரு. செகண்ட் இன்கம் அப்படின்றது மட்டும் கிடையாது, இதுவே அவருடைய மெயின் இன்கமாவும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சில பேருக்கு இருக்கலாம். அதுக்காக எடுக்கிறாங்க. வெல்த் கிரியேஷன் பண்றாங்க, ஏதாவது ஒரு சொத்தை நான் வந்து என்னோட ஃபேமிலிக்கு நான் கொடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக பண்றாங்க. ஸோ நீங்க விற்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட்.
அது என்ன மாதிரியான ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட்? இட் இஸ் அ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட். நம்ம ரைட் ஆர் ராங் மை டிஃபரன்ஸ்? அகைன் யூ ஹேவ் டு டைப் இட் இன் தி chat பாக்ஸ். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட். ஃபினான்ஷியல் FP சால்விங் SP டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சால்விங் ப்ராடக்ட் FPSP டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ அகைன் எல்லாருமே FPSP டைப் பண்ணுங்க, which is nothing but financial problem solving product. FPSP. ஸோ இதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆங்கிள் நீங்க ஒரு ப்ராடக்டை நீங்க பார்க்கும்போது அந்த ப்ராடக்டோட பேரே சொல்ல மாட்டீங்க. ஓகே, அப்போ என்னென்ன விதமான பெனிஃபிஷியல் கொடுக்கலாங்க அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்? அந்த ப்ராடக்ட் ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம் ஒரு கஸ்டமர் கிட்ட. இல்ல ரிஸ்கை வந்து மிட்டிகேட் பண்ணலாம் ஒரு கஸ்டமருக்கு. ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ இஃப் தே ஆர் டேக்கிங் எனி டைப் ஆஃப் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் கான்செப்ட், ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம் அவங்களோட ஃபேமிலிக்கு. ஒரு செக்யூரிங் ஃபண்ட்ஸ் ஃபார் எஜுகேஷன் ஃபண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ணலாம் ஒரு குழந்தையோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு எஜுகேஷனுக்கு. லீகல் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதே தேர் இஸ் அன் கான்செப்ட் கால்டு MWP ஆக்ட். MWP ஆக்ட் மூலியமா நம்ம ஒரு ப்ராடக்டை நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுங்க, க்ளோஸ்லி டு வென் அந்த ஃபேமிலிக்கு அந்த ப்ராடக்ட் இஸ் கேரண்டீடு. இன்னைக்கு நாமினேஷன் பண்ணா மட்டும் அந்த நாமினிக்கு அந்த பெனிஃபிட்ஸ் போயிடும் அப்படின்றதுக்கு கேரண்டி வாரண்டி கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரப்போசர், நான் ஒரு பாலிசியை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட பாலிசியை என்னோட பேரில் எடுத்துட்டு என்னோட ஒய்ஃபை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் நாமினியாக போடுறேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நான் ஆஃப்டர் மை டிமைஸ் என்னுடைய பெனிஃபிட்ஸ், இந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா என்னோட ஒய்ஃபுக்கு போகுது. பட் 100% என்னோட ஒய்ஃபுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாமினி போட்டா கண்டிப்பா டெஃபினட்டா வந்து என்ன ஆகாது அப்படின்னா போகாது. ஸோ என்னோட பசங்களே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ எங்க அப்பாவோட லீகல் ஐயர் நாங்க 3 பேர், அம்மா, சைல்டு 1, சைல்டு 2. ஸோ எங்களுக்கும் இதுல பங்கு வேணும் அப்படிங்கும்போது இதை வந்து ஈக்குவலா டிவைட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. இல்ல 50% ஆஃப் த மதர், 25% 25% சைல்டு அப்படின்னு கொடுக்கறதுக்காகவும் வந்து சான்சஸ் இருக்கு. பட் கோர்ட் என்ன டிசைட் பண்றாங்களோ அதை தான் அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா LIC கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லோன் ஒன்று எடுத்துட்டு அந்த லோனுக்கு என்னுடைய ப்ராப்பர்ட்டியை நான் வந்து கொலாட்ரலா கொடுத்துருந்தேன், இல்லை இன்சூரன்ஸ் நான் கொலாட்ரலா கொடுத்துருந்தேன் அப்படின்னா நாமினி வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லுபடியாகாது. நாமினேஷன் அப்படின்னு ஒரு விஷயமே வராது. ஸோ அப்போ ஒரு MWP ஆக்ட்ல ஒரு பாலிசி கொடுக்கும்போது அதுல எங்கேயுமே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு அசைன்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு லீகல் ப்ரொடெக்ஷன் பிளானாக என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். இட் இஸ் அ கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் சொல்லி இன்னைக்கு நிறைய டாப் இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு HNI கஸ்டமர் கிட்டயோ ஒரு NRI கஸ்டமர் கிட்டயோ இல்ல ஒரு பெரிய பிக் ஷாட் கிட்டயோ என்ன பண்றாரு அப்படின்னா இன்சூரன்ஸ் செல் பண்றாரு. பட் வை நாட் யூ? ஒரு ப்ராடக்ட்டை ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்டை ஒரு HNI கஸ்டமருக்கு அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது. ஒரு டாப் இன்சூரன்ஸ் அட்வைசர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்விங் வேர்ட்ஸை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செல் பண்ணுறாங்க. சார் இந்த பாலிசி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் இருக்கும், உங்களோட ஃபேமிலிக்கு ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணி கொடுத்துரும், லீகல் ப்ரொடெக்ஷன் இருக்கும், உங்களோட சைல்டோட எஜுகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா செக்யூர் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கேரண்டீட் இன்கம் என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நான் கேரண்டீட் இன்கம் இருந்ததுன்னா நான் கேரண்டீட் இன்கமும் கிடைக்கும். இதுல ஒரு டாக்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்கு. அப் டு சம் எக்ஸ்டென்ட் நீங்க பிரீமியமா நீங்க வந்து பே பண்ணும்போது அது வரைக்கும் நீங்க டாக்ஸ் அட்வான்டேஜஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட லாங்கட்டிவிட்டிக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் டேக் திஸ் ப்ராடக்ட். ஓகே, இன்னைக்கு யாரு எவ்வளவு நாளைக்கு வாழ்வோம் அப்படின்றது தெரியாது. அந்த ப்ராப்ளம்கான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னா which is nothing but longevity ரிஸ்க்குக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் பிளான், ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் பிளானை நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு நான் செல் பண்ண வந்திருக்கேன். which is nothing but இன்ஃப்ளேஷனை ப்ரொடெக்ட் பண்ணும். இன்னைக்கு எஜுகேஷன் காஸ்ட் இஸ் திஸ் மச், அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 20 இயர்ஸ் கழிச்சு எஜுகேஷன் காஸ்ட் இருக்கும். அப்ப அந்த இன்ஃப்ளேஷனை வரக்கூடிய எஜுகேஷனல் பாலிசியோட மெச்சூரிட்டியை வச்சு நீங்க அப் டு சம் எக்ஸ்டென்ட் மேனேஜ் பண்ணலாம் சார். இன்னைக்கு 98% ஆஃப் தி இன்சூரன்ஸ் அட்வைசர் ப்ராடக்டா செல் பண்றீங்க. பட் வி ஹேவ் டு கிவ் திஸ் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்க ரிப்பீட்டடா நீங்க ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க ஒரு ப்ராடக்ட் பிரசன்டேஷன் கொடுக்கும்போது சொல்லணும். சார் இன்ஃப்ளேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும்,
ஸோ உங்களோட லாங்கிட்டிவிட்டியோட ரிஸ்க்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது ஃபினான்ஷியலாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களோட எஸ்டேட் பிளானிங் என்ன பண்ணும் அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ லாட் ஆஃப் அடிஷனல் பெனிஃபிட்ஸும் இந்த ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் பேஜில் அந்த ப்ராடக்டோட யூஎஸ்பியா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துட்டு போகணும். ஒரு ப்ராடக்ட்டை ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய பாயிண்ட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா போட்டிருக்கேன். பட் நீங்க கொடுக்கக்கூடிய பிளானோ நீங்க கொடுக்கக்கூடிய பிளான் காம்பினேஷனோ என்னென்ன விதமான ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுமோ அந்த பாயிண்ட்டை நீங்க முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம், ஸோ உங்களோட மொபைல் ஃபோன்ல இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. அகைன் ஐ வில் கிவ் அ டைம் 30 seconds ஆஃப் டைம். ஒரு 30 seconds டைம் கொடுக்குறேன். மொபைல் இருந்தது அப்படின்னா இஃப் யூ டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். பட் யூ நோ வெரி வெல் இமீடியட்டாக ஆஃப்டர் நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்க்கு அப்புறம் இமீடியட்டாக இந்த பிபிடி ப்ரெசன்டேஷனும் உங்களோட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்திருக்கும். எத்தனை பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடியூலோட பிபிடி ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணிட்டீங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து? எத்தனை பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறீங்க க்ளோஸ்லி டு வென்? எத்தனை பேர் அதை ரீட் பண்ணி பார்த்தீங்க? ஸோ யூ கேன் டைப் எஸ். ஓகே, சுரேஷ் சார் பார்த்துருக்காரு. வெரி குட், வெல் அண்ட் குட். ஸோ எத்தனை பேர் மாடியூல் 1ஓட பிபிடியை டவுன்லோட் பண்ணிட்டீங்க? எத்தனை பேர் பிபிடியை வந்து பார்த்தீங்க? எத்தனை பேர் அந்த ஸ்லைட்ஸை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா யூஸ் பண்ணீங்க ஃபார் யுவர் ஃபர்தர் ப்ரெசன்டேஷன்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர், 3 பேர், 4 பேர், க்ளோஸ் டு 5 பேர், 6 பேர், 7 பேர், 8 பேர், 9 பேர். ஃபண்டாஸ்டிக். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் கண்டினியூஸாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதை வந்து இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ ஆஃப்டர் த ப்ரெசன்டேஷன் ஸோ இமீடியட்டாக நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு பிபிடி ப்ரெசன்டேஷன் கொடுத்துருவேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் இன் யோர் மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோன்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் உங்களுடைய உங்களுடைய க்ளோஸ்லி டு வென் உங்களோட ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷனில், விச் இஸ் நத்திங் பட் ரிப்பிட்டேஷன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். நிறைய டைம்ல நம்ம ரிப்பிட்டேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்த வரைக்கும் மினிமம் டு மினிமம் இந்த பர்டிகுலர் பெனிஃபிட்ஸை ஒரு வாட்டி ஒரு கஸ்டமர்கிட்ட ப்ராடக்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போது 2லிருந்து 3 தடவையாவது நீங்க சொல்லணும். இட் இஸ் மேண்டேட்டரி. ஓகே, நெக்ஸ்ட் லெட் வி கோ ஃபார்வர்ட். ஸோ அதுக்கு அடுத்தது இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை பத்தி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த அதில் வந்து மொதல் பாயிண்ட் வந்து என்னன்னா 4th பாயிண்ட், which is nothing but always sell a product as a concept. ஒரு கான்செப்டா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செல் பண்ணுங்க, which is very important. இதை வந்து நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு ப்ராடக்டா செல் பண்ணக்கூடாது. You have to sell this as a concept. Have a concept to tell customer. ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு கான்செப்ட் சொல்றதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இருங்க. ஸோ இட் ஷுட் பி ரிலேட்டபிள். கஸ்டமருக்கு என்னவா இருக்கணுங்க, இது ரிலேட்டபிளா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டையர்மெண்ட் ரெக்வயர்மெண்டா இருந்ததுன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்செப்டை நீங்க ரெடி பண்ணி கொண்டு போகணும். கஸ்டமருக்கு ரெக்வயர்மெண்ட் சைல்டு எஜுகேஷனாக இருந்தது அப்படின்னா சைல்டு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கான்செப்டை ரெடி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா கொண்டு போகணும். ஸோ இந்த கான்செப்ட் அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவல் பிளான் கான்செப்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு பிளான் காம்பினேஷன் கான்செப்டாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கலாம். பட் நிறைய இன்சூரன்ஸ் அட்வைசஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா யோசிக்கிறாங்க அப்படின்னா சார் கான்செப்ட்னாலே பிளான் காம்பினேஷன். கான்செப்ட்னால என்ன யோசிக்கிறாங்க, இட் இஸ் நத்திங் பட் அ பிளான் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் டெஃபினெட்லி நாட். இது கான்செப்ட் அப்படின்னா பிளான் காம்பினேஷன் மட்டும் கிடையாது. ஒரே ஒரு ப்ராடக்ட்டை கூட இன்னைக்கு கான்செப்சுவலா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கஸ்டமர் கிட்ட நம்மளால செல் பண்ண முடியும். ஸோ கான்செப்டை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட போகணும். பட் இந்த கான்செப்டை பத்தி நம்ம வந்து டீடைல்டா நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய டீடைலான கான்செப்ட்ஸும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உள்ள சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன் பிட்வீன் டைம்ல we are going to talk about USPs of a ஜீவன் உமங். இந்த USPs ஆஃப் அ ஜீவன் உமங்க பத்தி நான் பேசும் பொழுதே உங்களுக்கு கான்செப்டையும் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ப்ரமோட் பண்ணிடுவேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணிவிடுவேங்க, கான்செப்ட்ஸையும் நான் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கோ ஜீவன் உமங்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் இருக்கோ அந்த கான்செப்ட்ஸையும் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா உங்கள்ட்ட சொல்லிடுவேன். ஓகே, லெட் மீ டாக் அபவுட் க்ளோஸ்லி டு வென், which is nothing but ஓகே USP ஆஃப் ஜீவன் உமங். USP அப்படின்றது என்னங்க, அகைன் இட் இஸ் யூனிக் செல்லிங் பாயிண்ட். யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஓகே, இட் இஸ் நாட் ப்ரொபோசிஷன், இட் இஸ் அ யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஓகே, யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்றத நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இந்த ப்ராடக்டை நம்ம செல் பண்றதுக்கு which is nothing but this point is very important. இந்த ப்ராடக்டை இப்படி வித்தியாசமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளான்ல நம்ம செல் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு USP ஆஃப் ஜீவன் உமங். ஸோ USP ஆஃப் ஜீவன் உமங் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை கம்பேர் பண்ணும் பொழுது க்ளோஸ்லி டு வென் இது எந்த அளவுக்கு ஒரு பெட்டர் பிளான்.
ஸோ ஹோல் லைஃப் சர்வைவல் பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு 7 to 8 ப்ராடக்ட் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா பாப்புலர் கம்பெனிலையும் ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இன்னைக்கு ஐசிஐசிஐ எடுத்துங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இன்னைக்கு டாட்டாக்கு போனீங்க அப்படின்னா க்ளோஸ் டு ஃபார்ச்சூட் கேரண்டீட் பிளஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பிளானுக்கு போனீங்க அப்படின்னா சஞ்சய் பிளஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இருக்கு. வி ஹாவ் அ ப்ராடக்ட் இன் எஸ்பிஐ. இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்மாக சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது ஹோல் லைஃப் பிளான்ஸாக என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்கிறது கிடையாது. பட் ஹோல் லைஃப் சர்வைவல் பெனிஃபிட் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு 7 to 8 ப்ராடக்ட் என்ன இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் உமங் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் தான் இன்னைக்கு 100 இயர்ஸ் வரைக்கும் இன்னைக்கு பெனிஃபிஷியல் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ். இன்னைக்கு டாடா ஃபார்ச்சூன் கேரண்டீட் பிளஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்லையும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் கிவிங் டு 100 இயர்ஸ். பட் மற்ற ப்ராடக்ட்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் நாட் கிவிங் டில் 100 இயர்ஸ். லைஃப் லாங் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெச்டிஎஃப்சி சஞ்சய் பிளஸ்ல. பட் லைஃப் லாங் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் 25 இயர்ஸ் ஆஃப் சர்வைவல் பெனிஃபிட் தான் வரும். ஒரு கஸ்டமர் இப்போ 55 வயது வரைக்கும் ப்ரீமியம் பே பண்ணாரு அப்படின்னா ஸோ ஹெச்டிஎஃப்சி சஞ்சய் பிளஸ் என்ன பண்ணுதுங்க ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் அவரோட 80 வயசு வரைக்கும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா க்ளோஸ் டு இந்த ப்ராடக்ட் பெனிஃபிஷியலியா இருக்கும். ஸோ 100 இயர்ஸ் வரைக்கும் இருக்காது. அப்போ லாங்கிட்டிவிட்டியை ப்ரொடக்ட் பண்றதுக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 3 ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா அவைலபிளா இருக்கு. அதில் ஃபார்ச்சூன் கேரண்டி பிளஸ் இஸ் அ காம்படிட்டிவ் ப்ராடக்ட் ஃபார் அஸ். ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. நாட் அவேர் ஆஃப் தி ப்ராடக்ட். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஜீவன் உமங் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட். பட் இதோட பெனிஃபிஷியல்ஸ் பார்க்க போகும்போது இந்த பர்டிகுலர் பிளான்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா க்ளோஸ் டு லிமிட்டட் ப்ரீமியம் பேயிங் ஆப்ஷன்ஸும் அவைலபிளா இருக்கு. ஆனா ரெகுலராகவும் கண்டினியூஸான சர்வைவல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஓகே, ஸோ ரெகுலரான கண்டினியூஸான சர்வைவல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. கஸ்டமர் ப்ரீமியம் பே பண்ணி முடிச்சாலே ரெகுலராகவும் கண்டினியூஸாகவும் சர்வைவல் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆயிடும். கஸ்டமர் ப்ரீமியம் பே பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னாலே என்ன ஆயிடுங்க ரெகுலராகவும் கண்டினியூஸாகவும் என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு பாலிசியில சர்வைவல் பெனிஃபிட்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இந்த பர்டிகுலர் பிளான்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பர்டிகுலர் பிளான்லயே இன்னைக்கு ஜீவன் உமங் இஸ் ஒன் ஆஃப் தி ஹைலைட்டட் காம்படிட்டிவ் பிளான். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களை இன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்றதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் ப்ராடக்ட்லயே மார்க்கெட்ல எல்ஐசி இஸ் தி டாப்பர் கம்பெனி. கன்வென்ஷனல் ப்ராடக்ட்லயே என்ன அப்படின்னா எல்ஐசி இஸ் தி டாப் கம்பெனி இன் தி ஆல் ஓவர் தி இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸை கம்பேர் பண்ணும் போதும் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ல வி ஆர் த டாப். வை? பிகாஸ் லாங் டேர்ம்ல ஒரு ப்ரீமியம்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணி ஒரு ஹையர் அமௌண்ட் ஆஃப் எஃப்ஏபி கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து எங்க இருக்கு அப்படின்னா க்ளோஸ் டு வந்து இன்னைக்கு எல்ஐசிக்கு தான் இருக்கு. ஹையர் அமௌண்ட் ஆஃப் லாயல்டி எடிஷன் கொடுக்கக்கூடிய வந்து கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னா எல்ஐசிக்கு தான் இருக்கு. ஸோ அப்போ மற்ற கம்பெனியோட ப்ராடக்டை கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளோட மெச்சூரிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு அக்யூரேட்டா நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும் ஆல்மோஸ்ட் பிளஸ் ஆர் மைனஸ் 5% நம்மளோட ப்ராடக்டோட மெச்சூரிட்டியில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட என்ன கொட்டேஷன்ஸ் நீங்க கொடுக்குறீங்களோ அந்த கொட்டேஷன்ல பிளஸ் ஆர் மைனஸ் 5% கஸ்டமருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பெனிஃபிட்டா கிடைக்கும். ஸோ நம்மள்ட்ட வந்து ஹிஸ்ட்ரி இருக்கு மை டிஃபரன்ஸ் க்ளோஸ் டு மெச்சூரிட்டியில் 5% கம்மியாகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா க்ளோஸ் டு நம்ம வந்து மெச்சூரிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ கொட்டேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது மேலேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஜீவன் ஸ்ரீ அப்படின்ற ஒரு பாலிசி, லாயல்ட்டி எடிஷன் இருக்கக்கூடிய ஒரு பாலிசி, கேரண்டீடு போனஸ் இருக்கக்கூடிய ஒரு பாலிசி. கரண்ட்லி அந்த பாலிசி அவைலபிளா இல்லை. ஆனால் இந்த கஸ்டமர்ஸ் இப்போ யாரெல்லாம் அந்த பாலிசியில் இருக்கக்கூடிய மெச்சூரிட்டிஸ் வாங்குறாங்களோ அவங்க எல்லாருமே எவ்வளவு நம்ம கொட்டேஷன்ஸ் நம்ம கொடுத்தோமோ கொட்டேஷன்ஸோட இன்னைக்கு 120% 20% ஹையர் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா வாங்குறாங்க. ஸோ வி ஹேவ் போத் த ஹிஸ்ட்ரிஸ். ரெண்டு ஹிஸ்ட்ரியுமே நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னா அவைலபிளாக இன்னைக்கு இருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு ரெகுலராகவும் கண்டினியூஸாகவும் கொடுக்கக்கூடிய சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். நம்மளோட ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்டாக என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கு. ஓகே, ஸோ நான் வாட் ஐ டூ இஸ் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளானோடைய கான்செப்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போவோம். ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா ஜீவன் உமங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் 3 ஜென்ரேஷன் ப்ராடக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் செல் பண்ணலாம். 3 ஜென்ரேஷன் ப்ராடக்டாக நீங்கள் செல் பண்ணலாம்.
இதுல நார்மல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா which is nothing but closely to an advanced conditions என்ன இருக்கு அப்படின்னா அவைலபிளா இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையுமே நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்றேன். why because இந்த 3 ஜெனரேஷன் பிளான்ஸா நீங்க செல் பண்ணும் பொழுது ஒரு கஸ்டமருக்கு closely to an higher amount of benefits என்ன பண்ணும் அப்படின்னா கையில கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த பிளானை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 3 ஜெனரேஷன் கான்செப்டாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் பண்ணலாம். இந்த 3 ஜெனரேஷன் கான்செப்டை நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 3 ஜெனரேஷன் கான்செப்ட்ல நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, 2 டைப் ஆஃப் வந்து கான்செப்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சொன்னேன். 2 டைப் ஆஃப் கான்செப்ட் இருக்குன்றத நான் சொன்னேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா which is nothing but நார்மல் நார்மல் 3 ஜெனரேஷன் பாலிசி. நான் என்ன பண்றேங்க, நார்மல் 3 ஜெனரேஷன் பாலிசி. ஓகே, இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அகைன் நான் என்னோட பிபிடி பிரசன்டேஷனை நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். என்னோட கரண்ட் வேர்ட் டாக்குமெண்ட் உங்களோட ஸ்கிரீன்ல தெரியுதா? கைண்ட்லி டைப் இஃப் இட் இஸ் விசிபிள், கைண்ட்லி டைப் எஸ் இன் தி சாட் பாக்ஸ். என்னுடைய ஒயிட் போர்டு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சிருந்ததுன்னா எஸ் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஃபன்டாபிளஸ், ஃபன்டாபிளஸ். ஓகே ரைட். ஸோ தென் வி கோ. நான் இப்போ என்ன பண்றேங்க, நார்மல் 3 ஜெனரேஷன் ஒரு பாலிசியை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நார்மல் 3 ஜெனரேஷன் பாலிசி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து என்ன இருப்பாரு அப்படின்னா ப்ரப்போசர் அப்படின்ற ஒருத்தர் ஃபாதரா இருப்பாரு. இல்ல சாரி, ப்ரப்போசர் அப்படின்ற ஒருத்தர் ஃபாதரா இருப்பாரு. ப்ரப்போசர் அப்படின்றது ஃபாதரா இருப்பாரு. அவர் தான் வந்து பிரீமியம் பேயராகவும் இருப்பார். ஓகே, அவர் தான் என்ன பண்ணுவாருங்க, பிரீமியம் பேயராகவும் இருப்பார். ஆனா பாலிசி யார் பேர்ல எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மேல எடுக்கப்பட்டிருக்கும் which is nothing but செகண்ட் ஜி. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 1G ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். இவர் வந்து பாத்தீங்கன்னா யார் மேல பாலிசி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா செகண்ட் ஜெனரேஷன். இந்த செகண்ட் ஜெனரேஷனுக்கு மேல தான் ஒரு 10 lakh rupees ஆஃப் சம்மர் ஷூடோ இல்ல 20 lakh rupees ஆஃப் சம்மர் ஷூடோ ஏதாவது ஒரு சம்மர் ஷூட்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கஸ்டமர் பாலிசி எடுத்திருப்பாரு. ஸோ 15 இயர்ஸ் ஆஃப் டேர்ம் ஆர் 20 இயர்ஸ் ஆஃப் டேர்ம் ப்ராடக்டோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். லெட் வி சே ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து ஒரு பிபிடி ஃபிக்ஸ் பண்றாரு அப்படின்னா எவ்ரி இயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரப்போசல் ப்ரீமியம் பே பண்ணிட்டே வருவாரு. இந்த ப்ரீமியம் பே பண்ணக்கூடிய ஒரு ப்ரீமியம்க்கு ஃபார் 15 இயர்ஸுக்கு இந்த ப்ரீமியம் பேருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, ப்ரீமியம் பேருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா க்ளோஸ் டு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆஃப்டர் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ப்ரீமியம் பேரோட பெனிஃபிட் இருக்காது. க்ளோஸ் டு இந்த 15 இயர்க்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய இந்த சர்வைவல் பெனிஃபிட், இந்த எஸ்பி அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய சர்வைவல் பெனிஃபிட் 8% ஆஃப் தி சம்மர் ஷூட் எவ்வளவா இருக்கோ அது எல்லாமே இந்த செகண்ட் ஜெனரேஷனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வர ஆரம்பிக்கும். யார் பேர்ல பாலிசி எடுத்திருக்காங்களோ, யார் லைஃப் டு பி அஷ்யூர்டோ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். க்ளோஸ்லி டு வென் அப்புறம் இந்த செகண்ட் ஜெனரேஷன் பாலிசியில வந்து இருக்கும்போது எப்போ வந்து அன்பார்ச்சுனேட் ஈவன் டெத் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதோ இந்த டெத் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தேர்ட் ஜெனரேஷனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா போகும். இந்த டெத் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க ஆகுங்க, தேர்ட் ஜெனரேஷனுக்கு போகும். ஸோ அப்போ ஒரு பாலிசி எடுக்கிறவர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் பெனிஃபிட் என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு, டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த செகண்ட் ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய பெனிஃபிட்ஸ் இருக்கு. தேர்ட் ஜெனரேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஜெனரேஷனுக்கு விச் இஸ் நத்திங் பட் டெத் பெனிஃபிட்டை அவங்களுக்கு ஒரு வெல்த் கிரியேஷனா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுதான் நார்மல் 3 ஜெனரேஷன் பிளான். இன்னைக்கு உமங்க நார்மல் 3 ஜெனரேஷன் பிளானா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம செல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ். ஸோ எல்லாருக்குமே இது புரிஞ்சு இல்லைங்களா? ஸோ ஹூஆர் ஆல் நியூ, ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அட்வைசஸும் இருக்காங்க, நியூ அட்வைசஸும் நம்மளோட வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இருக்காங்க. ஐ எம் கிவிங் த பெனிஃபிட்ஸ் ஃபார் ஆல் தி பர்சன்ஸ். ஸோ இது வந்து புரிஞ்சுங்களா? இஃப் இட் இஸ் கிளியர் கைண்ட்லி டைப் கிளியர் இன் தி சாட் பாக்ஸ் ப்ளீஸ். Kindly type clear in the chat box. Clear in the chat box. Fantabulous. நான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா க்ளோஸ்லி டு இஃப் யூ வாண்ட் டு டேக் அ பிரிண்ட் ஒரு ஃபோட்டோ காப்பி, நீங்கள் அந்த ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து ஐ வில் கிவ் இட் இன் அ கண்டென்ட். கைண்ட்லி வெயிட், நான் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். கைண்ட்லி ஹோல்ட் ஆன். இது நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is nothing but normal 3 generation plan.
Let me save it. Okay. Saved as normal 3G. Okay, right. Done. Fantastic. So நான் அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டேன். அது பாட்டுக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட் அடுத்தது அட்வான்ஸ் 3G. ஓகேங்களா? அட்வான்ஸ் 3 ஜென்ரேஷன் கான்செப்ட். இந்த அட்வான்ஸ் 3 ஜென்ரேஷன் கான்செப்ட் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது பெனிஃபிஷியல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேரண்ட்டுக்கும் கிடைக்கும், இந்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைல்டுக்கும் கிடைக்கும். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் கிளியர்லி. ஸோ லெட் வி சே ஃபாதர் இருக்காரு, அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரப்போசர் அப்படின்னு வச்சுக்குவோம். ப்ரப்போசர் யாருங்க? ஃபாதர். அவரோட ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 21. லெட் மீ டேக் இட் ஆஸ் க்ளோஸ் டு 35. 35 நான் என்ன பண்றேன் அப்படின்னா எடுத்துக்கிறேன். ஸோ பெனிஃபிஷியரி டு, அதாவது லைஃப் டு பி அஷ்யூர்டு யாரு அப்படின்னா இங்க சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டு பி அஷ்யூர்ட். சன்னோட ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் வில் பி டேக்கன் as 10. 10 வயசு நம்ம எடுத்துக்குவோம். இந்த பாலிசியில என்ன பண்றாங்க அப்படின்னா க்ளோஸ் டு 15 இயர்ஸ் ப்ரீமியம் பே பண்றாங்க. 15 இயர்ஸ் வந்து ரெகுலரா ப்ரீமியம் பே பண்ணும்போது ஸோ ஃபாதர் என்ன பண்றாரு, டாக்ஸ் பெனிஃபிட்டை என்ன பண்ணுவார் அப்படின்னா என்ஜாய் பண்ணுவாரு. டாக்ஸ் பெனிஃபிட்ஸை என்ன பண்ணுவார் அப்படின்னா என்ஜாய் பண்ணுவாரு. இந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இந்த 15 இயர்ஸ் ப்ரீமியம் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் இவருக்கே என்ன இருக்கும் அப்படின்னா சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ இந்த 35 வயசு வரைக்கும் அப்புறம் அவருக்கு என்ன ஏஜ் இருக்கும்? 15 இயர்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சொல்லிட்டோம். லெட் வி சே 15 இயர்ஸ் ஆஃப் டேர்ம், பிபிடி அப்படின்னு போட்டுக்கிறேன். அந்த 35 வயசுல இன்னைக்கு வந்து ஃபாதருக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னா 50 இயர்ஸ் இருக்கும். சன்னுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 இயர்ஸ் இருக்கும். 30 வயசு என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். இந்த 30 வயசு பையனுக்கு வரும் பொழுது அப்பாக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். சர்வைவல் பெனிஃபிட்ஸ் என்ன யாருக்கு கிடைக்கும்? இதோட எஸ்பி வந்து ஃபாதருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஃபாதருக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபாதர் கிடைக்கும். அவரு இந்த சர்வைவல் பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கும் போது எப்ப அன்பார்ச்சுனேட் ஈவென்ட் டெத் நடக்குதோ அப்போ எந்த விதமான டெத் பெனிஃபிட்ஸும் கொடுக்கப்படாது. இமீடியட்டா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்வைவல் பெனிஃபிட்ஸ், அதுக்கப்புறம் வரக்கூடிய சர்வைவல் பெனிஃபிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா பையனுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, லெட் வி சே 50 வயசு, அவர் வந்து 15 இயர்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்னா 65 ஏஜ் வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்க அப்பா வாங்கியிருப்பாரு. 65 ஏஜ் ஆகும்போது பையனுக்கு 45 வயசு ஆகும். இந்த 45 வயசு ஆகும்போது early சர்வைவல் பெனிஃபிட்டை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பையன் வாங்க ஆரம்பிச்சிருப்பார். early சர்வைவல் பெனிஃபிட்டை என்ன பண்ணுவார் அப்படின்னா பையன் வாங்க ஆரம்பிச்சிருவாரு. early சர்வைவல் பெனிஃபிட்டை வாங்கிக்கிட்டே இருப்பாரு. பட் பையன் எப்போ வந்து இறந்து போறாரோ, டெத் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதோ, இந்த டெத் பெனிஃபிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா எல்ஐசி தேர்ட் ஜெனரேஷனுக்கு அதை வெல்த் கிரியேஷனா கொடுத்துருவாங்க. தேர்ட் ஜெனரேஷனுக்கு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெல்த் கிரியேஷனா கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் பி ஒர்க்கிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிதான் என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும் 3 ஜெனரேஷன் பிளான் விச் இஸ் நத்திங் பட் அட்வான்ஸ். பட் எப்படி லைஃப் டு பி அஷ்யூர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பையனா இருக்காரு. லைஃப் டு பி அஷ்யூர்டு பையனா இருக்கும் பொழுது எப்படி அப்பாக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்வைவல் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, பட் வி ஆர் யூசிங் அ கான்செப்ட். ஜீவனுமங் இதுதான், ப்ரப்போசர் அப்பா, ஆனா பையன் வந்து லைஃப் டு பி அஷ்யூர்டு. பட் இங்க வந்து நம்ம என்ன பண்றோங்க, கான்செப்ட் என்ன யூஸ் பண்றோம்? வி ஆர் கிரியேட்டிங் யூசிங் அ கான்செப்ட் கால்ட் கண்டிஷனல் அசைன்மெண்ட். ஓகே, ஐ ரைட் இட் ஹியர். பையனோட 18 வயசு வரும் பொழுது சன்னோட 18 வயசு வரும் பொழுது இங்க நம்ம என்ன பண்றோம்னா கண்டிஷனல் அசைன்மெண்ட் யூஸ் பண்றோம். அசைன்மெண்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். இந்த கண்டிஷன் அசைன்மெண்ட் நம்ம யூஸ் பண்றதுனால ஸோ என்ன கிடைக்குது அவங்களுக்கு க்ளோஸ்லி டு
ஸோ அப்பாக்கும் பெனிஃபிட் கிடைக்குது, பையனுக்கும் பெனிஃபிட் கிடைக்குது. நவ் ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கண்டிஷனல் அசைன்மெண்ட். இந்த கண்டிஷனல் அசைன்மெண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ்லி டு வென் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நான் எடுத்துடுறேன் ஸோ தட் ஐ கேன் சென்ட் இட் after a presentation. So kindly hold on. Sniping tool. Save. Advanced 3G. Okay, right. Done. It is saved. So now, if you have any doubts, clarifications, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிஷனல் அசைன்மெண்ட் அப்படின்றது என்னன்றதை சொல்லிடுறேன். இந்த கண்டிஷனல் அசைன்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளோஸ்லி டு நம்ம டிஸ்கஷனை நம்ம பண்ணுவோம். கண்டிஷனல் அசைன்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா க்ளோஸ்லி டு யாரு லைஃப் டு பி அஷ்யூர்டோ அவரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷியரி ஆஃப் தி பாலிசி. ஓகேங்களா? சர்வைவல் பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஜீவன் உமாங்ல அவர் தான் பெனிஃபிஷியரி ஆஃப் தி பாலிசி. அந்த பெனிஃபிஷியரி ஆஃப் தி பாலிசி அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அப்பாக்கு அவருக்கு 18 வயசு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாக்கு இந்த பெனிஃபிட்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா அசைன்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றாரு. ஸோ அந்த அசைன்மெண்ட்டுக்கு பேர் என்னங்க? விச் இஸ் நத்திங் பட் கண்டிஷனல் அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டுக்கு பேர் என்ன? விச் இஸ் நத்திங் பட் கண்டிஷனல் அசைன்மெண்ட். இந்த கண்டிஷனல் அசைன்மெண்ட்டை அவர் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் டெம்பரவரி பெனிஃபிஷியரியா இவங்க அப்பா மாறிடுறாரு. ஒன்ஸ் அந்த டெம்பரவரி வந்து பெனிஃபிஷியரியா அவங்க அப்பா மாறினதுக்கு அப்புறம் அந்த பாலிசியோட ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிஞ்சு சர்வைவல் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆகும் போது அப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்ன வருங்க? சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வரும்போது எவ்வளோ வருஷம் அவர் உயிரோடு இருக்காரோ அவ்வளோ வருஷம் அந்த சர்வைவல் பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணிக்குவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா டெத் ஆனதுக்கு அப்புறம் பையன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்லி டு டெத் சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுத்து எங்க அப்பா வந்து பெனிஃபிஷியரியா இருந்தாரு, அந்த பெனிஃபிஷியரியை கேன்சல் பண்ணிட்டு என்ன பெனிஃபிஷியரியா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். இப்போ பெனிஃபிஷியரா கன்வெர்ட் பண்ணும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த சர்வைவல் பெனிஃபிட்ஸ் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தேர்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு வெல்த் கிரியேஷனை கிரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிசியை பையன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்பாவுக்கு பெனிஃபிட்ஸா கொடுக்கலாம். ஸோ இப்படி அட்வான்ஸ்டா நம்ம கொடுக்கும்போது ஒரே ஒரு ஜீவன் உமாங்கல அட்வான்ஸ்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளும் பென்ஷன் வாங்கிக்கலாம், அப்பாவும் பென்ஷன் வாங்கிக்கலாம், பசங்களும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வாங்கிக்குவாங்க, விச் இஸ் நத்திங் பட் அட்வான்ஸ். நம்ம ஜீவன் உமாங்க ஒரு பென்ஷன் பிளானா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும்போது ஒரு சொல்லும் போது கஸ்டமர் கிட்ட நம்ம பிச் பண்ணும் பொழுது இந்த மாதிரி அட்வான்ஸா தான் பிச் பண்ணணும். ஸோ எப்பயுமே ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுவாருங்க, மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் ஃபேமிலிக்கு இருந்தது அப்படின்னா க்ளோஸ் டு நீங்க இருக்க வரைக்கும் பென்ஷன் வாங்கிங்க சார், அதுக்கப்புறம் உங்க பையனும் பென்ஷன் வாங்குவான் அப்படின்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பாலிசி ஹையரா செல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் நிறைய டாப் அட்வைசர்ஸ் இன் சென்னை அண்ட் டாப் அட்வைசர்ஸ் இன் அதர் லொகேஷன்ஸ், கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரியான லொகேஷன்ஸ்ல ஜீவன் உமங்க ரிட்டையர்மெண்ட் கான்செப்டுக்கு கண்டிஷனல் அசைன்மெண்ட் மூலியமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா க்ளோஸ் டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டிஷனல் அசைன்மெண்ட்டை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா செல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி செல் பண்ணும்போது தேர் வில் பி அன் அட்வான்டேஜ். ஓகே, நவ் ஐ எம் கிவிங் அ ஸ்மால் டைம். இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மட்டும் இந்த கண்டிஷனல் அசைன்மெண்ட்ல நீங்க உங்களோட ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் நீங்க கொடுக்கலாம். நீங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டா நான் அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா க்ளோஸ் டு நான் சால்வ் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will go ahead. ஓகே, ராஜ்குமார் சார் நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ now you can talk to me. ராஜ்குமார் சார், இந்த கண்டிஷனல் அசைன்மெண்ட் பத்தி கண்டிஷனல் அசைன்மெண்ட் பத்தி நீங்க பேசலாம். நீங்க இன்னும் மியூட்ல இருக்கீங்க. ஐ ஆஸ்க் டு அன்மியூட். அந்த ரெக்வெஸ்ட் வந்துருச்சா உங்களுக்கு? யா, இப்போ நீங்க பேசலாம். சார் யா, சொல்லுங்க. கண்டிஷனல் அசைன்மெண்ட்ல எதுவும் டவுட் இருக்கா? நான் ஜெயக்குமார் பேசுறேன் சார். சொல்லுங்க ஜெயக்குமார். சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சைல்டு பேர்ல பாலிசி போட்டு ஃபாதரை வந்து ப்ரொபோசரா வராரு சொன்னீங்க, கரெக்ட்டுங்களா? அப்படி வரும்போது சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வந்து ரெண்டு பேருக்குமே சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வந்து வருது. சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் ரிஸ்க் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொபோசர் ரிஸ்க் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்துருமா? அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு நீங்க சொன்னது. இன்னொரு வாட்டி நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்பா வந்து ப்ரப்போசர் பிரீமியம் மட்டும் தான் பே பண்ணுவார். பையன் வந்து லைஃப் டு பி அஷ்யூர்ட் இந்த பாலிசியோட
அவர் தான் பெனிஃபிஷியரி. 18 ஓகே வயசு சார். ஆனதுக்கு அப்புறம் இந்த பாலிசியோட ஓனரா அவர் தான் மாறிடுவார். இந்த ஓகே சார். 18 அப்ப வயசு மாறுனதுக்கு அப்புறம், அவர் ஓனரா ஆனதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருங்க, நான் தான் இந்த பாலிசியோட ஓனர்ன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்றேங்க, எல்ஐசி கிட்ட போய் கண்டிஷனல் அசைன்மென்ட்ன்னு ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம வாங்கி ஃபில் அப் பண்ணி, இந்த பாலிசில இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ எங்க அப்பா எங்க பேருக்கு இந்த ஃபாதருக்கு. பெனிஃபிட்ஸ கன்வெர்ட் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிஷனல் ஓகே. அசைன்மென்ட் பண்ணி குடுக்குறேன். அது ஒரு ஓகே. ப்ராசஸ். அந்த ப்ராசஸ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், எல்ஐசி என்ன பண்ணுவாங்க, அப்பாவோட பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையுமே நெஃப்ட் பண்ணி, எல்லாத்தையுமே வந்து அக்கவுண்ட் டீடைல்ஸ் கேப்சர் பண்ணி, பிரீமியம் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாவோட பேங்க் அக்கவுண்ட்க்கு சர்வைவல் பெனிஃபிட்ஸ் போக ஆரம்பிச்சுரும். சோ ஓகே சார். அப்பா எவ்வளவு வருஷம் உயிரோட இருக்காரோ, அவ்வளவு வருஷம் வரைக்கும் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் போயிட்டே இருக்கும். அப்பா டெத் ஆனதுக்கு அப்புறம் பையன் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, க்ளோஸ்லி டு எல்ஐசி கிட்ட ஒரு இன்டிமேஷன் குடுக்கணும். என்னோட பாலிசிக்கு டெம்பரவரி பெனிஃபிஷியரியா எங்க அப்பாவ வச்சிருந்தேன். பட் அவரு இப்ப இல்ல. எனக்கு திருப்பி அந்த கண்டிஷனல் அசைன்மென்ட்ட பிரேக் பண்ணிட்டு, எனக்கே அந்த பாலிசிய என்ன பண்ணிடுங்க அப்படின்னா, ரீஅசைன் பண்ணிடுங்கன்னு சொல்லி நான் கேட்கணும். இப்படி ரீஅசைன் பண்ணும்போது, திருப்பி அந்த ரீஅசைன்மென்ட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ப்ராசஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க க்ளோஸ்லி டு ஸோ ஒரு என்னோட பேங்க் அக்கவுண்ட்ட குடுத்துருவேன். ஸோ என்னோட பேங்க் அக்கவுண்ட்க்கு என்ன வந்துரும் அப்படின்னா, க்ளோஸ்லி டு அந்த சர்வைவல் பெனிஃபிட் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாலிசி ஆஸ் யூசுவல் நான் வந்து டெத் ஆனதுக்கப்புறம், என்னோட அடுத்த ஜெனரேஷனுக்கு டெத் எஸ் சார். பெனிஃபிட்ஸ வெல்த் கிரியேஷன் குடுத்து முடிச்சுருவாங்க. ஓகே சார். இது வந்து 3 ஜெனரேஷன் சார். ஆமா. ஓகேங்களா? இப்ப 2வது வந்து அட்வான்ஸ் ஜெனரேஷன் சொன்னீங்களா சார்? இதுதான் அட்வான்ஸ். அட்வான்ஸ். இதுதான் அட்வான்ஸுங்களா? ஓகே. இதுதான் அட்வான்ஸ். அது இதுக்கு முன்னாடி முன்னாடி சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஒன். என்னன்னா, அசைன்மென்ட் பண்ணாம நீங்க குடுத்தீங்கன்னா, அப்பா வந்து டாக்ஸ் பெனிஃபிட் மட்டும் தான் என்ஜாய் பண்ணுவாரு பிரீமியம் பே பண்ணதுக்கு. பையன் வந்து ஓகே சார். சர்வைவல் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணுவாரு. 3வது ஜெனரேஷன் வெல்த் கிரியேஷன் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் இங்க ஆனா அசைன்மென்ட் 2 அப்படின்ற ஒரு விஷயத்த 2 பண்ணும்போது பாலிசியுமே வந்து 2 பாலிசியுமே வந்து பாத்தீங்கன்னா, சைல்டு பேர்ல தான் வருது. கரெக்ட்டுங்களா? ஆமா 2மே நீங்க சைல்ட் பேர்ல தான் குடுக்குறீங்க. பட் அது ஓகே சார். கண்டிஷனல் அதுதான் எனக்கு அசைன்மென்ட் டவுட் சார். பண்ணாத ஒரு சிச்சுவேஷன். இது கண்டிஷனல் அசைன்மென்ட் பண்ற ஒரு சிச்சுவேஷன். கண்டிஷனல் ஓகே அசைன்மென்ட் நீங்க சார். பண்ணீங்கன்னா, அது அட்வான்ஸ்ட். கண்டிஷனல் ஓகே சார். அசைன்மென்ட் பண்ணாம விட்டீங்கன்னா, அது நார்மல் 3G. ஓகே சார். இதுதான் சார் டவுட். கிளியர் ஆயிடுச்சு சார். தேங்க் ரைட். யூ சார். டன். சூப்பர், சூப்பர், சூப்பர். ஸோ நவ் நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, பூபாலன் சார் உங்கள அன்மியூட் பண்றேன். சார் வணக்கம் சார். யா. ஆரம்பத்துல வந்து உமாங்ல வந்து 30 வயசுக்கு மேலதான் வந்து மைனர் லைஃப்ல நம்ம கொடுக்கும்போது வந்து சர்வைவல் பெனிஃபிட் கரெக்ட், கிடைக்கும். இந்த கரெக்ட். சேஞ்சஸ்க்கு மாற்றம் இல்லை, அதே தானே கண்டினியூ ஆகுது. ஆமா. அப்படிங்கும்போது சேஞ்சஸ்க்கு வந்து வந்து இப்ப கரண்ட் ஏஜென்ட் என்ட்ரி என்ன இருக்கோ சார், அதுக்கு தகுந்த மாரி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்ஷன் ஆகும். இப்ப சின்ன வயசு 30 வயசுக்கு முன்னாடியே சர்வைவல் பெனிஃபிட் வர மாரியான ப்ராடக்ட்டா குடுக்கலாம் அது. மினிமம் 18 வயசுக்கு மேல போனா நம்ம வந்து ஜீவன் உமங்ல நம்ம குடுக்கலாம். இல்ல ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளைக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் போட்டு அப்ப வந்து ப்ரொபோசரா போட்டு பண்றோம். இப்ப ஆமா. அவங்களுக்கு வந்து அந்த சர்வைவல் பெனிஃபிட்ங்கிறது வந்து டூரேஷன் டைம் அதிகங்கிற மாதிரில சார் வரும் அது. டியூரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ளோஸ் டு அந்த ஏஜ்க்கு தகுந்த மாரி அதிகமா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருஷம் கழிச்சு கிடைக்கும் உங்களுக்கு. 2 வயசுக்கு அதான். உள்ள குடுத்தீங்க அப்படின்னா 20 இயர்ஸ் ஆகும். 20 இயர்ஸ் கஸ்டமருக்கு பிரீமியம் பே பண்ணியே ஆகணும். ஓ சரி சார். ஓகே ஓகே அதுதான் கேட்டேன். ரைட், ரைட். தேங்க் யூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஐ அம் அன்மியூட்டிங் பிரியா மேடம். நாங்க உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம் நீங்க. வணக்கம். வணக்கம். சார் அசைன்மெண்ட் பொறுத்தளவுக்கு கண்டிஷனல் அசைன்மெண்ட், அப்சல்யூட் அசைன்மெண்ட் இருக்குல்ல சார். ஆனா எங்க ஆமாங்க. பிரான்ச்சை பொறுத்தளவுக்கு அசைன்மெண்ட்னாலே அப்சல்யூட் தான் அப்படிங்கிறாங்க. கண்டிஷனல் அசைன்மெண்ட் பண்ண மாட்டோங்கிறாங்க. அதுவும் இல்லாம தாரா அவங்க அசைன் ம். பண்ணணும்னா தனிப்பட்ட நபருக்கு கிடையாது. ஒரு பேங்க்குக்கோ இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு செக்டாருக்கோ வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது அது எப்படி சார்? ரைட்டுங்க. அப்சல்யூட் அசைன்மென்ட் அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேங்க்ஸ்க்கு நெறைய பேர் பண்ணுவாங்க. ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்சல்யூட் அசைன்மென்ட் எப்படி வொர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க் நான் வந்து ஒரு லோன் எடுத்திருக்கேங்க. இந்த லோனுக்கு பேங்க் ஒரு செக்யூரிட்டி கேட்குறான். ஸோ, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்கிட்ட சொத்து கித்து எதுவுமே கிடையாது. ஸோ, அப்ப செக்யூரிட்டியா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்சல்யூட் அசைன்மென்ட் பண்ணி, நான் இந்த டெர்ம் இன்சூரன்ஸ அந்த லோன் இருக்கிற டென்யூர் வரைக்கும் நான் ஒரு டெர்ம் இன்சூரன்ஸ் போட்டு அவங்களுக்கு அப்சல்யூட் அசைன்மென்ட் போட்டு குடுத்துரலாம். ஸோ, நான் அன்பார்ச்சுனேட் இவன் டெத் நடந்தது அப்படின்னா, இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேங்க்குக்கு தான் போகும். ஓகே. அவங்க சொன்னது கரெக்ட் தான். அப்சல்யூட் அசைன்மென்ட் நார்மலி பேங்க்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபங்ஷன் ஆகும். இல்லாட்டி அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பண்ணலாம். பட் கண்டிஷனல் அசைன்மென்ட் அப்படின்றது யாரு உங்களுடைய வந்து பிளட் ரிலேஷனோ அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணி கொடுக்கலாம். பட் இந்த கண்டிஷனல் அசைன்மென்ட் அப்படின்றது என்னன்னா, எப்ப நீங்க பிரேக் பண்ணணும்னாலும் பிரேக் பண்ணிக்கலாம். 18 வயசுக்கு அப்புறம் வந்து எல்ஐசிக்கு போய் எங்க அப்பாவுக்கு பெனிஃபிட் குடுக்காதீங்க. எனக்கே அந்த பெனிஃபிட் குடுத்துருங்கன்னு ஒரு பையன் சொன்னாரு அப்படின்னா ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி வந்து கண்டிஷனல் அசைன்மென்ட் இமிடியேட்டா பிரேக் பண்ணிக்கலாம். பட் அப்சல்யூட் அசைன்மென்ட் எப்பயுமே பிரேக் பண்ண முடியாது.
பட் பிரான்ச்ல அவங்களுக்கு கண்டிஷனல் அசைன்மெண்ட்டை பத்தின ஒரு நாலேஜ் இல்லாம இருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். பட் அவங்க சொல்லுங்க, எல்லா பாலிசிக்குமே நம்ம வந்து அப்சல்யூட் அண்ட் கண்டிஷனல் அசைன்மெண்ட் தாராளமா கொடுக்க முடியும். கிளியர் மேடம்? ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ ஓகே, ரைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ, கிளியர். Yeah. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து கிருஷ்ணகுமார் சாரை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அன்மியூட் பண்றேன். சார் குட் ஈவினிங் சார். கிருஷ்ணகுமார் சார். வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங். சார் இப்போ நீங்க சொன்ன கண்டிஷனல் அசைன்மெண்ட் அப்சல்யூட் அசைன்மெண்ட்ல இப்போ பாலிசி குழந்தை பேர்ல எடுத்ததை அப்பாவுக்கு நம்ம அசைன் பண்ணி கொடுத்துட்டோம். கரெக்ட். ஓகே. அவருடைய டெத்துக்கு அப்புறம் பாலிசி டைரக்டா பாலிசி ஹோல்டருக்கே வந்துருமா இல்ல அவருடைய லீகல் ஹேருக்கு போகுமா? சார் யார் டெத் ஆனதுக்கு அப்புறங்க? அப்பாவுடைய டெத்துக்கு அப்புறம். அப்பாவோட டெத்துக்கு அப்புறம் கண்டினியூஸா அப்பாவோட பாலிசி ஹோல்டர் அப்படின்னா சார் அப்பாவோட பேங்க் பெனிஃபிட் போயிட்டே இருக்கும் சார். ஓகே, கண்டிஷன் அசைன் பண்ணிட்டோம்னா அவருக்கு போகும். அவருக்கு தான் போயிட்டே இருக்கும். எல்ஐசிக்கு தெரியாது அவர் டெத் ஆயிட்டாருன்னு. இன்டிமேஷன் யாராவது ஃபேமிலி மெம்பர் கொடுத்தாங்கன்னா தான் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்ஐசிக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த அசைன்மெண்ட்டை பிரேக் பண்ணுவாங்க. ஓகே ஓகேங்களா? இப்போ அசைன்மெண்ட் அப்பாவுக்கு ஆமா. இப்போ ரெண்டாவது என்னுடைய பாலிசி சொல்றேன். நான் சொல்லிடுறேன் சார். என்னுடைய டவுட் மட்டும் கிளியரா முடிச்சிடுறேன். சொல்லுங்க. என்னுடைய பாலிசி நான் வந்து என் குழந்தை பேர்ல போட்டிருக்கிறேன். என் குழந்தையினுடைய பாலிசியை 18 வயசு முடியும் போது கண்டிஷனல் அசைன்மெண்ட் போட்டு நான் பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கிறேன். ஓகே. இப்ப என்னுடைய டெத்துக்கு அப்புறம் எனக்கு 2 சைல்டு. இந்த 2 பேருக்கும் வருமா அல்லது என்னுடைய லீகல் ஹையர் 3 பேரும் வருமா? மனைவி 2 குழந்தைகளும் சேர்ந்து வருமா? அதுல யாராவது என்ஓசி கொடுக்கணுமா? யாருக்கு எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. என் பொண்ணு எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப யார் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் வரும். மீதி எல்லாருக்குமே வந்து வரவே வராது. ஸோ ஒன்ஸ் இந்த கண்டிஷனல் அசைன்மெண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நீங்க சர்வைவல் பெனிஃபிட் வாங்குவீங்க. ஆஃப்டர் த டிமைஸ் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அது ஓனருக்கு யாருக்கு வேணாலும் திருப்பி கண்டிஷனல் அசைன்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு. இத வந்து நான் இருந்து பண்ணணும் அப்படின்றது இல்ல. நான் இல்ல அப்படின்னா டிஃபால்ட்டா பாலிசி ஹோல்டருக்கே போயிடும். டிஃபால்ட்டா போகாது. அது என்ன ஆகும்னா நீங்க ஒரு சைல்டு கிட்ட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டிமேஷன் சொல்லணும். அப்பா கிட்ட ஒரு பென்ஷன் பாலிசி இருக்கு. நீ முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாலிசி டாக்குமெண்ட் கொண்டு போய் எல்ஐசி கிட்ட போ. எல்ஐசில போயிட்டு நீங்க அந்த ஒரு ப்ராசஸ் பண்ண அப்படின்னா அந்த பென்ஷன் உனக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி எல்ஐசிக்கு இன்டிமேட் பண்ணாதான் வரும். ஸோ ஒரு ஃபாதர் டெத் ஆயிட்டாங்கன்னா எல்ஐசி எப்படி தான் தெரியும்? இன்டிமேட் பண்ணாதான் தெரியும். அது இன்டிமேட் பண்ணாதான் கண்டிஷனல் அசைன்மெண்ட் பிரேக் ஆகும். இன்டிமேட் பண்றோம் நம்ம. அந்த கண்டிஷனல் அசைன்மெண்ட் பிரேக் ஆகும்போது என்னுடைய லீகல் ஹையர் வேற யாரும் உள்ள வருவாங்களா இல்ல என்னுடைய டாட்டர்ஸ் அந்த லைஃப் அஷ்யூர்ட் மட்டும் அதை ஆபரேட் பண்ணா போதுமா? ஃபாதருக்கு அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்றதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கே தவிர அந்த பெனிஃபிட்டை வேற யாருக்கும் வந்து லீகல் ஹையருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே ஓகே. ஆனா பாலிசியோட ஒரிஜினல் ஓனர் யாரு அப்படின்னா சைல்டு தான். ஓகே ஓகே. அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க வந்து நாமினிக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அந்த வெல்த் கிரியேஷன் நாமினிக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் பெனிஃபிஷியரியை பிரிச்சுக்கலாம். ஆனா நீங்க எந்த பெனிஃபிட்ஸும் நீங்க வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு போக முடியாது. அது வந்து யாரு பேர்ல இருக்கோ அந்த பசங்களுக்கு அந்த பையனுக்கு மட்டும்தான் இல்ல அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் போகும். ஓகே சார். ஓகே ரைட். தட் ஓகே. யா வெங்கடேஷன் சார் அன்மியூட் பண்ணிருக்கேன் நான் உங்களை. சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் சார். இப்போ ஜீவன் உமங்ல மைனர் பாலிசி கொடுக்குறோம். 3 வயசுக்கு மேல இருந்தா 15 இயர்ஸ் கொடுத்தா போதும் இல்லைங்களா? 15 இயர்ஸ் கூட கொடுக்கலாம் இல்லைங்களா? 15 இயர்ஸ் 3 வயசுக்கு மேல இருந்தா 3 கம்ப்ளீஷனா இருந்ததுன்னா 15 வருஷம் கொடுத்தா போதும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். 15, 20, 25, 30 அது சாய்ஸபிள். இதே போல கண்டிஷனல் அசைன்மெண்ட்ல குழந்தை 18 வயசு ஆகும்போதுதான் நம்ம அந்த அசைன்மெண்ட் ப்ராசஸே பண்ண முடியும். கரெக்ட். அப்படி பண்ணும் போதும் எனக்கும் தெரியாம என்னுடைய குழந்தை அதை ரீஅசைன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. கரெக்டுங்களா? தாராளமா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பாலிசி அவங்களுடைய பர்மிஷன்ல தான் நம்ம கண்டிஷனல் அசைன்மெண்ட் பண்றோம். இன்கேஸ் எனக்கும் தெரியாம என்னுடைய குழந்தை வந்து அந்த கண்டிஷனல் அசைன்மெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கு ரைட்ஸ் பக்கவா இருக்கு.
யாரும் எதுவும் 100% கேட்கவும் முடியாது, கேட்கவும் கூடாது. கரெக்ட் இல்லைங்களா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரிங்க சார். 18 வயசு ஆனதுக்கு அப்புறமே ஃபுல் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு தான் சார் லைஃப் அஷ்யூர்டு. பாலிசியோட ஆமா, ஓனர். ஆமா, லைஃப் அஷ்யூர்ட் தான் ஓனர். லைஃப் அஷ்யூர்டு. ப்ரொபோசர் பணம் கட்டுறதுக்காக மட்டும்தான். அந்த ப்ரப்போசல் பணம் பெனிஃபிஷரியே கட்டுறதுக்காக மட்டும்தான். அந்த பட் இந்த பெனிஃபிஷரியை 18 இயர்ஸ்ல அனுபவிக்கிறதுக்காக உங்களுக்கு மட்டும்தான் நம்ம 18 கேட்டு இயர்ஸ் வாங்குறோம் அதை. நம்மளோட பேரண்டோட கண்ட்ரோல்ல இருக்கும் போதே இந்த விஷயங்களை நம்ம பண்ணிடுறோம். ம். அதான் அந்த பெனிஃபிஷியரே பேரண்ட் அனுபவிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் அந்த கண்டிஷனல் அசைன்மெண்ட். அதர்வைஸ் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்ஸ் எல்லாமே லைஃப் அஷ்யூர்ட் ஒன்லி. கரெக்ட் அதானே சார்? கரெக்ட் சார் கரெக்ட் சரிங்க சார், சரிங்க சார். இல்லை, என்னுடைய புரிதல் கரெக்டானு தெரிஞ்சுக்கிட்டு சார், வேற எதுவும் இல்லை சார். கரெக்ட் தேங்க்யூ கரெக்ட் சார். கரெக்ட் நீங்க சொல்ற கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் வி கோ சார். யா பாலாஜ் சார், நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் சார். உங்க கிளாஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். எங்களுக்கு ஏஜென்ட் கம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உமாங்க வந்து நாங்க நிறைய ப்ராடக்ட் வித்துருக்கோம். பட் இந்த பாயிண்ட் வந்து எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது சார். இப்போதான் எங்களுக்கே தெரியும் அந்த Okay. கண்டிஷனல் அசைன்மெண்ட்ன்றது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். இப்போ அதுல வந்து ஒரே ஒரு டவுட் சார். யா இப்போ அந்த சொல்லுங்க. கண்டிஷனல் அசைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சன் வந்து அப்பாவுக்கு கொடுத்துறாரு வச்சுங்களேன். ஆமா, So, அப்பா வந்து சர்வேல் வாங்கிட்டே இருக்காரு. அன்எக்ஸ்பெக்டடா வந்து இறந்துறாரு. அப்ப சன் அப்பா வந்து இறந்துடுறாரு. சரி அப்பா வாங்கின அமௌண்ட் அம்மாவாவது வாங்கட்டும், நம்ம தான் மேரேஜ் ஆகி செட்டில் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு பண்ணலாமா? தாராளமா இல்ல பண்ணலாம் சார். ஒரு தடவை தான் பண்ணணுமா? அவருடைய அந்த பாலிசி பீரியட்ல இல்ல ஒரு தடவை சார், தான் பண்ணணுமா? ஒரு கண்டிஷனல் அசைன்மெண்ட் ஆக்டிவா இருக்கும் போது அதே பாலிசில இன்னொரு கண்டிஷனல் அசைன்மெண்ட் கொண்டு வர முடியாது. பட் ஒரு சரி கண்டிஷனல் அசைன்மெண்ட் வாய்ட் ஆனதுக்கு அப்புறம் அது திருப்பி இன்னொரு கண்டிஷனல் அசைன்மெண்ட் தாராளமா கிரியேட் பண்ணலாம். ஸோ கொடுக்கலாம். தாராளமா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவரு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம். பண்ணலாம் பண்ணலாம் இட்ஸ் பண்ணலாம். நாட் ஓகே அட் ஆல் ஓகே. ப்ராப்ளம். எஸ், தேங்க்யூ சார். தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ. யா அகைன் பரத் சார், நான் உங்களை வந்து அன்மியூட் பண்றேன். கைண்ட்லி ஹோல்ட் ஆன் டைம். எஸ் எஸ் சார். சார் இப்போ கண்டிஷனல் அசைன்மெண்ட் பண்ணும்போது அந்த ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறம் தானே சார் மறுபடியும் ரிவர்ட் ஆகும். அது வரைக்கும் மறுபடியும் அந்த பாலிசி ஹோல்டர் லைஃப் அஷ்யூர்ட் வந்து போய் அவருக்கு தெரியாம பண்ணலான்னு சொல்றாங்கல்ல, அங்க ஏதோ எனக்கு டவுட் இருக்கு சார். அந்த மாதிரி ஒன்ஸ் கண்டிஷனல் அசைன்மெண்ட்னாலே நான் இல்லாத அப்புறம் நான் இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரைட்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமே தவிர, ஏன்னா ஓனர்ஷிப்பே மாத்தி கொடுத்துறாரு, அவரு ஃபாதருக்கு கொடுத்துறாரு எழுதி. ஃபாதர் டெத் ஆனாதானே. இங்க பாருங்க, ஓனர்ஷிப்பை நான் என்ன பண்றேன் அப்படின்னா மாத்தி கொடுக்குறேன். அந்த கண்டிஷனல் அசைன்மெண்டோட கண்டிஷன் என்ன அப்படின்னா டெம்பரவரி கண்டிஷன் வந்து டெம்பரரி போடாம டெம்பரவரியா ஆஃப்டர் என்னோட டெத் ப்ரப்போசலை நான் அப்படின்னு. ஓனரா கொடுக்குறேன். ஓகேங்களா? பாலிசி ஓனர் எங்க அப்பாவா கொடுக்குறேன். கரெக்டா? அது அதை ஒரு எப்ப கண்டிஷன். வேணாலும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் அ அது ஒரு இது வந்து கண்டிஷன். பாத்தீங்கன்னா நான் இன்னொரு வந்து வாய்ட் கண்டிஷன் வந்து அப் டு டெத் வரைக்கும்ன்ற கண்டிஷன் போட்டு பண்ண முடியுமா? ஃபாதரோட டெத் வரைக்கும் அப்படின்ற கண்டிஷன், அதுல கண்டிஷனல் அசைன்மெண்ட்ல ஏதாவது கண்டிஷன் போட்டு பண்ண முடியுமா? நீங்க டெம்பரரின்னு சொல்றீங்க, அதுதான் எனக்கு புரியல சார். ஒன்றும் இல்லை சார், கண்டிஷனல் அசைன்மெண்ட் அப்படின்னு வரும்போது எந்த நீங்க ஓனரை நீங்க வந்து கொடுத்தீங்கனாலும், அதாவது அவங்க டெம்பரவரி அது ஓனரா தான் டெம்பரரி இருப்பாங்க. தான். டெம்பரரி ஓனர் தான். அவங்க வந்து டெம்பரவரி ஓனர் தான். ஸோ அந்த டெம்பரவரி ஓனர்ஷிப்பை நான் திருப்பி வாய்ட் பண்ற வரைக்கும் நான் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் ஆஸ் அ ஓனர், பாலிசி ஓனர், நான் எப்போ நான் அதை வாய்ட் பண்றேனோ, வாய்ட் பண்ற வரைக்கும் நான் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், அதை அங்கேயே வச்சிருக்கலாம். ஸோ அப்போ நான் எப்போ பண்றேன் அப்படின்னா அவர் டெத் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஆஸ் பர் இந்த கான்செப்ட்ல நம்ம பண்றோம். இல்ல நான் முன்னாடியே பண்ணணும்னு நினைச்சேன்னா எப்போ வேணாலும். ஸோ கண்ட்ரோல் எப்பயுமே பாலிசியோட ஓனர், ஆக்சுவல் ஓனர் கையில, லைஃப் டு பி அஷ்யூர்ட் கையில தான் இருக்கும். சரி சார், இன்னொரு டவுட் சார். இப்போ வந்து ப்ரொபோசர் வந்து ஃபாதரா இருக்கிறாரு இந்த கேஸ்ல. ஓகே, இப்போ சப்போஸ் ஓகே. 18 வயசுக்கு ஆனதுக்கு அப்புறமா ப்ரொபோசர் ஃபாதர், ஆனா அந்த லைஃப் அஷ்யூர்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா அம்மாவை வந்து அசைன்மெண்ட் பண்ணலாம்னு ஃபீல் பண்ணாங்கன்னா பண்ண முடியுமா? தாராளமா அந்த ஆல்ரெடி பிளட் இருக்கக்கூடிய ரிலேஷன் அசைன்மெண்ட் ஆல்ரெடி blood இருக்கக்கூடிய டெஃபினட்டா வந்து பிளட் ரிலேஷனா இருக்கணும் சார். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா இன்னொரு அசைன்மெண்ட் வந்து அதுல வேலிடா இருக்கக்கூடாது. அந்த அசைன்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷனல் அசைன்மெண்ட் ஓபன். கிளியரா? பண்ணி கொடுக்குறாங்க. தாராளமா பண்ணலாம் சார். எஸ் சார், டன் சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ரைட், தேங்க்யூ.
ஓகே, ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் தி ட்ரைனிங் செஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசுவோம். ஸோ அகெயின் ஐ எம் கம்மிங் பேக் டு தி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நான் ஒரு கான்செப்டுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வரேன். ஸோ முக்கியமான ஒரு ஹைலைட்ஸை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜீவன் உமங்கோட முக்கியமான ஹைலைட்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்டை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will be discussing about one more concept. Hold on. Yeah. So next நம்மளோட பிபிடி பிரசன்டேஷனுக்கு போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்டோ இல்லை வந்து பேரண்ட்டோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களோட குழந்தைக்கோ இல்லாட்டி கிராண்ட் சைல்டுக்கோ வந்து இந்த பாலிசியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். பட் லாங் டேர்மில் ப்ரீமியம் பண்ணுறதுக்கு அவங்க பே பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கமிட்டடாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இதை டாக்ஸ் ஃப்ரீ பென்ஷன் பிளான்ஸாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். 5 lakh rupees ஆஃப் ப்ரீமியம் வரைக்கும் நம்ம வந்து இந்த பாலிசியை நம்ம வந்து ப்ரீமியம் பே பண்ணும்போது ஆனுவலுக்கு இதை வந்து டாக்ஸ் ஃப்ரீ பென்ஷன் பிளானாகவும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கொடுக்க முடியும் அப் டு சம் எக்ஸ்டென்ட். 8% ஆஃப் சர்வைவல் பெனிஃபிட் ஃபார் த லைஃப் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும், விச் இஸ் நத்திங் பட் 100 years வரைக்கும். இட்ஸ் நாட் அ லைஃப் டைம், 100 years வரைக்கும் இருக்கும். அந்த 100 years வரைக்கும் இந்த 8% அப்படின்றது இப்போ நீங்கள் ஜீவன் உமங்க நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா மட்டும்தான். இதுவே ஜீவன் உமங் மேபி இன் அதர் 1.5 வருஷத்துலையோ இல்லை 2 வருஷத்துலையோ அகைன் எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்ஐசி அதை விட்ரா பண்ணி அதோட நியூ ஜீவன் உமங்க கொண்டு வரலாம். அப்போ அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ அந்த பிளான் நம்பர் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பையிலிருந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அஷ்யூர் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் விச் இஸ் நத்திங் பட் கேரண்டீட். நெக்ஸ்ட் விச் இஸ் நத்திங் பட் எஸ்டேட் கிரியேஷன் பிளான். ஸோ இதை வந்து பென்ஷனாகவும் ஒருத்தர் வாங்கிட்டு லைஃப் டு பி அஷ்யூர்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை எஸ்டேட் கிரியேஷனாகவும் கொடுக்கலாம். இல்லை எஸ்டேட் கிரியேஷனாக கொடுக்கல நானே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாலும் எனி டைம் இந்த பாலிசியை சரண்டர் பண்ணி அவர் லம்சம் அமௌண்ட் ஆஃப் பெனிஃபிட்டாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்லி டு இந்த பாலிசியில் பெய்டப் பாலிசிக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா சர்வைவல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். க்ளோஸ்லி டு 1 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கஸ்டமர் வந்து ப்ரீமியம் பே பண்ணிட்டு அந்த பே பண்ணாமல் விட்டுட்டாலும் கூட எவ்வளவு சம்மர்ஷூட் மதிப்புக்கு அவர் வந்து ப்ரீமியம் பே பண்ணியிருக்காரோ அதற்கான ஒரு சர்வைவல் பெனிஃபிட்ஸையும் அவர் செகண்ட் ஆஃப்டர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஒன் ஆஃப் தி பெனிஃபிட். நெக்ஸ்ட் ஜீவன் உமங் there are 2 stages ஆஃப் போனஸ். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப் டு த பிபிடி ஹையர் வேல்யூ ஆஃப் போனஸ் ரேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் த பிபிடி என்ன இருக்கும் அப்படின்னா லோவர் வேல்யூ ஆஃப் போனஸ் ரேட் இருக்கும். எல்ஐசி என்ன அஷ்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் க்ளோஸ்லி டு 50% ஆஃப் தி ப்ரீமியம் பேயிங் டேர்ம் போனஸ் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அஷ்யூர் பண்ணுறாங்க. பட் இதை டிக்ளேர் பண்ணாத வரைக்கும் இது எவ்வளோ வரும் அப்படின்றது தெரியாது. பட் எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன்னைக்கு பாப்புலர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் யாரெல்லாம் கொட்டேஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாமே செகண்ட் போனஸ் ரேட்டை 50% ஆஃப் போனஸ் ரேட்டுன்றதை கன்சிடர் பண்ணி கொட்டேஷன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ போனஸ் இஸ் ஆல்சோ கிவன் ஃபார் த பெய்டப் பாலிசிஸ். ஸோ பெய்டப் பாலிசிஸ்க்கும் என்ன இருக்கும் அப்படின்னா போனஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஃபார் ஒரு 15 வருஷம் ப்ரீமியம் பேயிங் டேர்மில் ஒரு 5 வருஷம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரீமியம் பே பண்ணிட்டாரு. 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ப்ரீமியம் பே பண்ணவே இல்லை, 10 வருஷம் பாலிசி லேப்ஸில் இருக்கு. திருப்பி வந்து இந்த பாலிசி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரீஆக்டிவேட் ஆகி 5 வருஷத்துக்கு எவ்வளோ சம்மர்ஷூட் மதிப்புள்ள ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்களோ அந்த சம்மர்ஷூட்டுக்கு பர் 1000க்கு போனஸ் ரேட்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும் செகண்ட் ஃபேஸில் விச் இஸ் நத்திங் பட் ப்ரீமியம் பேயிங் ஆக்சுவல் ப்ரீமியம் பேயிங் டேர்முக்கு அப்புறம். ஸோ லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் 2 இயர்ஸ்க்கு அப்புறமே என்ன இருக்கும் அப்படின்னா க்ளோஸ் டு லோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாங்கிக்கலாம். ஸோ இங்கே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் பிபிடியில். ஸோ அது ஆஃப்டர் அந்த பிபிடி முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த லோன்ஸ் இருக்கும். பட் லோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% ஆஃப் தி சம்மர்ஷூட். ஸோ லோன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சர்வைவல் பெனிஃபிட்ஸ்லேருந்து இயர் பை இயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கவரி பண்ணிக்குவாங்க. HEC டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அப் டு சம் எக்ஸ்டென்ட் சர்வைவல் பெனிஃபிட்டை நம்ம வந்து டாக்ஸ் ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கஸ்டமர் ரெகுலர் ப்ரீமியமாக பே பண்ணுறாரு அப்படின்னா அந்த வருஷத்துக்கு ஸோ டோட்டலி இட் வில் பி ஆல்சோ டாக்ஸபிள். நெக்ஸ்ட் க்ளோஸ்லி டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா பெஸ்ட் பிளான் ஃபார் HNI கஸ்டமர்ஸ், NRI கஸ்டமர்ஸ், FNIOஸ்க்கு இதை வந்து பெஸ்ட் பிளானாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். இதை எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனாகவும் இந்த பிளானையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ தட் ஒரு எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயர் வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு ஒரு பென்ஷன் பாலிசியாகவும் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த கம்பெனி இந்த பாலிசியை வந்து அந்த எம்ப்ளாயிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ வெரி க்ளோசர் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு இந்த பாலிசிஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
லெட் வி சே ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாரு, அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல ஒய்ஃபை வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா கொடுத்து ஒரு சேலரி ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த பாலிசியை ஒரு எம்ப்ளாயர் ரிலேஷன் இன்சூரன்ஸ் பாலிசியாகவும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் பண்ணலாம். ஸோ ஹையர் பெனிஃபிஷியல் இருக்கக்கூடிய ஒரு பாலிசி, இந்த பாலிசியை ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால் செல் பண்ண முடியும். ஸோ அதற்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட்ஸ் நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா, விச் இஸ் நத்திங் பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ட்ரெண்டை கம்பேர் பண்ணும் பொழுது இன்னைக்கு இந்த பர்டிகுலர் பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியல் எஸ்டேட்டோட காம்படேட்டிவ் பிளானாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் செல் பண்ணலாம். ரியல் எஸ்டேட்டோட காம்படேட்டிவ் பிளானாகவும் செல் பண்ணலாம். ஸோ அதை நான் ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடியோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கைண்ட்லி ஹோல்ட் ஆன். இன்னைக்கு சென்னை மாதிரியான மார்க்கெட்லயும் எல்லா மார்க்கெட்லயும் என்ன இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ரியல் எஸ்டேட் அப்படின்றது ஒன் ஆஃப் தி ஹையர் ரெவென்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல ஹையர் ரெவென்யூ கொடுக்கக்கூடிய இதா இருக்கு ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, என்னோட ஃப்ரெண்ட் இருந்தாரு. அந்த ஃப்ரெண்டை வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா க்ளோஸ் டு 2020ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அப்ரோச் பண்ணேன். அவர் அப்ரோச் பண்ணும்போது அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா ஒரு பிளான் ஒன்று எடுத்திருந்தாரு, பிளான் ஒன்று பண்ணியிருந்தாரு அவரோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்காக. அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டோட பிளான் என்ன அப்படின்னா அவர் சிம்பிளா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது 2012ல என்ன பண்ணாரு அப்படின்னா சென்னையில ஒரு வீடு வாங்கினாரு மேடவாக்கம்ல. அந்த மேடவாக்கம் அங்க இருக்கக்கூடிய வந்து வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா which is nothing but 35 lakhs. இந்த 35 lakhs உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை 5 லட்சம் ரூபாய் இனிஷியல் அமௌண்ட்டா கொடுத்து 30 லட்சம் ரூபாய் லோன் இருந்தது. அந்த 30 லட்சம் ரூபாய் லோனை ஆல்மோஸ்ட் 2019ல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த லோன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஸோ மேடவாக்கம்ல அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு 2 BHK ப்ராப்பர்ட்டி இப்போ ஆல்ரெடி இருக்கு. அந்த வீட்டில் தான் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் ரிசைட் ஆயிருக்காரு. இவர் என்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்னா ஒரு 2012ல நான் ஒரு லோன் எடுத்து ஒரு 30 lakh லோனை வந்து நான் வந்து 2019லயே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவரும் ஒர்க் பண்றாரு, அவங்களோட ஒய்ஃபும் ஒர்க் பண்றாங்க ஐடில. ஸோ தட் அவங்களோட இன்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து இன்னும் அவங்க ஒர்க் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால அவங்க என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா ஷோலிங்கநல்லூர்ல 75 lakhக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்தாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியை 25 வந்து பாத்தீங்க அப்படின்னா லேக்குக்கு இனிஷியல் பேமெண்ட். இது ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட். இந்த இனிஷியல் அமௌண்ட் கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த பிளாக் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைச்சாங்க. மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா which is nothing but 50 lakhs. அந்த 50 lakhs-ஐ அவர் வந்து லோன் எடுத்து இஎம்ஐயா கட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாரு. இஎம்ஐயா கட்டுறாரு அப்படின்னாலும் அவர் மினிமம் டு மினிமம் பர் லேக்குக்கு 1050, 1070, 1150 என்ன டென்யூர் எடுக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா இஎம்ஐ பே பண்ணணும். இல்லை ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி அவரோட இஎம்ஐ வந்து ஒரு 50,000 நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் கூட 50,000 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட அவர் என்ன யோசிச்சாரு, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிட்டு 25 lakhs நான் இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணிடுறேன், 50 lakhs நான் லோன் எடுக்கிறேன், 50,000 rupees இஎம்ஐ பே பண்ணுவேன். இந்த 3 BHK அப்பார்ட்மெண்ட்டை அந்த லொகேஷன்ல வாடகைக்கு விட்டாரு அப்படின்னா 25,000 மினிமம் டு மினிமம் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்ட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாரு. ஸோ அந்த 25,000 ரெண்ட்டுக்கு போச்சு அப்படின்னா மீதி 25,000 ரூபாய் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இஎம்ஐயா பே பண்ணுவாரு அவரோட கையில இருந்து. இதே ஓவர் த பீரியட் ஆஃப் நெக்ஸ்ட் வந்து 10 இயர்ஸ்ல அவர் வந்து பார்ஷியல் ரீபேமெண்ட்டும் பண்ணதுக்கு அப்புறம் இஎம்ஐயும் பே பண்ணிட்டே இருக்கும்போது இந்த லோனை 10 இயர்ஸ்ல க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. ஸோ 2030 பொறுத்த வரைக்கும் அவருக்கு 2 ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கும் அப்படின்னா கையில இருக்கும். அந்த 2 ப்ராப்பர்ட்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்டல் இன்கம் ஜென்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு அப்படின்னா ஃபீல் பண்ணி அப்ரோச் பண்ணாரு. ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா க்ளோஸ்லி டு என் ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் அ லக்ஸுரி இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டா நீங்க இந்த விஷயத்த நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் இருக்கேன், எனக்கு இண்டிவிஜுவல் நான் வந்து இருக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வீடு மேண்டேட்ரி. இல்ல இன்னொரு லோன் போட்டு இன்னொரு வீடு நான் போறேன் அப்படின்னா ஹையர் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும்.
ஆனா நிறைய கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் நான் பே பண்றேன், பட் இருந்தாலும் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப ஈஸியா எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பெரிய வேல்யூ எனக்கு ஃபெச் பண்ணி கொடுத்துரும். நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் பே பண்ணாலும் அதை விட ஜாஸ்தியா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா க்ளோஸ் டு ஒரு அமௌண்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய வந்து கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. பட் இந்த கஸ்டமர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, சார் ரியல் எஸ்டேட் இல்ல ஒரு பிளாட் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா சென்னையில இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஒரு லொகேஷன்ல உங்களோட 2வது வீடு வாங்குறீங்க அப்படின்னா லோன் போட்டு இட்ஸ் அன் அப்சல்யூட் ஹையர் வேல்யூ. ஹையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸுரியான ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கஸ்டமர் கிட்ட நீங்க சொல்லணும். பட் இன்ஸ்டெட் அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜீவன் உமங் ப்ராடக்டையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ரப்போஸ் பண்ணலாம் ஒரு கஸ்டமருக்கு. லெட் வி சே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 25,000 இருக்கக்கூடிய ஒரு ரெண்ட், அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40,000 ரூபாய் என்ன இருக்கும் அப்படின்னா 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 40,000 என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்ட் போகும். ஸோ அந்த 40,000 ருபீஸ் ஒரு ரெண்ட் போகுது அப்படின்னா ஒரு 40,000 ருபீஸ் ரெண்ட் அந்த டைம்ல போகுது. லெட் வி சே ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்ல 15 இயர்ஸ்க்கு அப்புறம் 2025ல ஒரு 40,000 ருபீஸ் ரெண்டா போகுது அப்படின்னாலும் அந்த 40,000 இன்டூ 12 ஆல்மோஸ்ட் 4,80,000 ருபீஸ். இந்த 4,80,000 இஸ் அ டாக்ஸபிள் இன்கம். இது வந்து ரெண்டல் இன்கம்ல வந்து என்ன இருக்கும்னா இது டாக்ஸபிள் இன்கமா வரும். இந்த இன்கம்க்கு அவர் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணணுங்க 20% இல்ல அவர் என்ன டாக்ஸ் லேப்ல இருக்காரோ அந்த டாக்ஸ் லேபுக்கு அவர் இன்கம் டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். அப்படி இன்கம் டாக்ஸ் பே பண்ணும் பொழுது ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh என்ன ஆயிடும் அப்படின்னா அங்கிருந்து போயிடும். இப்போ ஒரு 3,80,000 ரூபாய் வரைக்கும் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா க்ளோஸ் டு 20 இதை இஎம்ஐயா வந்து ஒரு ரெண்டல் இன்கமா என்ன பண்ணுவார் அப்படின்னா வாங்குவார். போஸ்ட் டாக்ஸ் வந்து அவர் ரெண்டல் இன்கமா வாங்குவார். பட் இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டமருக்கு இது ப்ராப்பர்ட்டியை விட பிளாட்ஸோ இல்ல மற்ற வீடோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோட வாங்குறதுனால லேண்ட் வேல்யூ வில் கோ அப். ஆனா பில்டிங் வேல்யூ வந்து அது டெப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கும். பட் அதற்கு பதிலா உங்களோட செகண்ட் ப்ராப்பர்ட்டியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் டேக் ஜீவன் உமங் as your செகண்ட் ப்ராப்பர்ட்டி. ஜீவன் உமங்க என்ன பண்ணலாம் சார், நம்ம செகண்ட் ப்ராப்பர்ட்டியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கஸ்டமருக்கு நம்ம செல் பண்ணலாம். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஷோ யூ a quotation. ஓகே, ஸோ இது கொட்டேஷன் எல்லாருக்குமே தெரியுதா? தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கைண்ட்லி டைப் எஸ் இன் தி chat box ப்ளீஸ். எஸ் இன் தி chat box. Fantastic. ஸோ ஜீவன் உமம் பிளானை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 745 பிளான் இப்போ இருக்கக்கூடிய பிளான்ஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுக்குறேன். லோகேஷ் அவரோட வயசு வந்து பாத்தீங்க அப்படின்னா 35. அவர் வந்து இன்ஸ்டன்ட் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒரு 25 லட்சம் ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் போடுறதுக்கு பதிலாக இனிஷியல் பேமெண்ட்டே அவர் போடாம இனிஷியல் பேமெண்ட்டே ஸ்பெண்ட் பண்ணாம அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆனுவல் ஒரு ஜீவன் உமங் பாலிசியை அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுக்கலாம். லெட் வி சே ஒரு 15 இயர்ஸ் ஆஃப் டென்யூருக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஜீவன் உமங் எடுப்பாரு. லோனையும் 15 இயர்ஸ் ஆஃப் டென்யூருக்கு எடுப்பாரு. இப்படி லோனை 15 இயர்ஸ் ஆஃப் டென்யூருக்கு அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கும் பொழுது அவருக்கு வந்து க்ளோஸ் டு 50,000 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல 30,000 ரூபாய் அவர் மினிமம் டு மினிமம் இஎம்ஐயா பே பண்ணணும். சேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30,000 ஒரு 3,60,000க்கு நான் இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிரீமியம் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வருஷத்துக்கும் 3,60,000 ரூபாய் பிரீமியம் பே பண்றாரு. இப்படி பே பண்ணாரா அப்படின்னா 15 வருஷம் கழிச்சு அவரோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அவரோட ஹியூமன் லைஃப் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் 87,79,000 ரூபாய் இருக்கும். விச் இஸ் நத்திங் பட் 88 லட்சம் ரூபாய் என்ன இருக்கும் அப்படின்னா அவரோட ஹியூமன் லைஃப் வேல்யூவா இருக்கும். அந்த ஹியூமன் லைஃப் வேல்யூ விச் இஸ் நத்திங் பட் அவருக்கு அப்புறம் இந்த வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா அவரோட ஃபேமிலிக்கு போகும். எதற்காக இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த வாங்குறாங்க? ஒரு பர்சன் ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்னோட ஃபேமிலிக்கு அது வெல்த் கிரியேஷனா இருக்கணுன்றதுக்காக. பட் இந்த பாலிசியும் ஒரு அன்பார்ச்சுனேட் ஈவன் டெத்னு கொடுக்கும்போது அந்த நாமினி யாரெல்லாம் இருக்காங்களோ யாரெல்லாம் லீகல் ஏர் இருக்காங்களோ அந்த லீகல் ஏருக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டியை ஈக்குவலண்டா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டிவைட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்காரோ அவ்வளோ வருஷம் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா அவரோட ஹியூமன் லைஃப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி அவரோட ரிஸ்கவரும் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இங்கே அவருக்கு 3,68,000 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இன்கமா ஜென்ரேட் ஆகுது. ஒரு கான்ஸ்டன்டான வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் அன் இன்கம் ஒரு இன்கம். இந்த இன்கம்க்கு அவர் டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. இதுக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்பென்சஸும் கிடையாது. பட் வேரின்
ஒரு ரெண்டா வந்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோஸ்லி டு என் எவ்வளவு ரெண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் கூட அந்த ரெண்ட்க்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 20% ஆஃப் வந்து இன்கம் டாக்ஸ் அவர் பே பண்ணணும். மீதி இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ரெண்டல் இன்கம்ல அவருக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வரும். என்னன்னா மெயின்டெனன்ஸ். இன்னொன்னு ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபார் த அபார்ட்மெண்ட்ஸ். இது ரெண்டுமே இருக்கிறதுனால மினிமம் ஒரு 1 lakh rupees ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வருது ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா அப்படின்னாலும், அல்ல ஒரு 80,000 ரூபாய் வருதுனாலும் அவரோட இன்கம் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த பில்டிங்கோட வேல்யூ வந்து ஒரு 10 years கிராஸ் பண்ணும்போது இதோட எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் 20 years கிராஸ் பண்ணும்போது இன்னும் அவரோட எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். 30 years கிராஸ் பண்ணும்போது அந்த அபார்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹையர் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் என்ன இருக்கும் அப்படின்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அவரோட இன்கம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆக அந்த இன்கம் என்ன ஆகும் அப்படின்னா கம்மியாகும். இதை எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are giving a ஜீவன் உமங். மெயின்டெனன்ஸ் அப்படின்ற ப்ராப்ளமே கிடையாது. எல்ஐசி கிட்ட செக்யூர்டா என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும். எல்ஐசி செக்யூர்டான ஒரு இன்கம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இந்த இன்கம் ஒரு கஸ்டமருடைய ஒரு வெல்த் கிரியேஷன், அது மட்டும் இல்லாம ஒரு ரிட்டையர்மெண்ட், ஒரு ரெண்டல் இன்கம் மாதிரியான ஒரு ஆப்ஷனுக்கா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் பண்ணலாம். யாரெல்லாம் ஒரு ஹெச்என்ஐ கஸ்டமரா இருக்காரோ, ஒரு மல்டிபிளான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கோ, அந்த கஸ்டமர்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கான்செப்ட்ஸை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க செல் பண்ணலாம். ஸோ எவ்வளவு பேர் தெரியும் உங்களுக்கு? எத்தனை பேர் வந்து உங்களோட கிளைண்ட்ஸ் வந்து ரெண்டு வீடு 3 வீடுக்கு 4 வீடுக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அந்த கிளைண்ட்ஸ் கிட்ட போயிட்டு சார் நீங்க நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதிலா எல்ஐசியோடைய ப்ராப்பர்ட்டி பிளான்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். இது உங்களுடைய பெனிஃபிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க சொல்லி நீங்க செல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஹையர் அமௌண்ட் ஆஃப் சம்மர் ஷூடுக்கோ இல்ல ஹையர் பிரீமியம்கோ இந்த கான்செப்ட்ஸை செல் பண்ண முடியும். ஸோ இது எல்லா பாலிசியும் நான் இப்போ உங்களுக்கு நான் ஒரு கொட்டேஷனை காமிச்சேன் இல்லையா, இது எல்லாமே மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்லி டு ஒரு 2 lakhs 3 lakhs 4 lakhs பிரீமியம்க்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் பண்ணலாம். ஒரு ஹையர் எண்ட் கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஹையர் வேல்யூ ப்ராடக்ட் நீங்க கொண்டு போகும்போது உங்களோட எம்டிஆர்டியை உங்களால சீக்கிரமா பண்ண முடியும். ஒரு 30 லட்சம் ரூபாய், ஒரு 3 லட்சம் ரூபாய் பிரீமியம் இன்டூ 10 கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்க 3 மாசத்துல நீங்க கொண்டு போய் ரீச் பண்ணும்போது ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்ல உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு எம்டிஆர்டியை உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்டோட நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க அப்ரோச் பண்ணுங்க உங்களுடைய இன்சூரன்ஸ் பிசினஸை. ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி கெட்டிங் இன்க்ரீஸ்ட். உங்களோட பிசினஸ் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இன்கம் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் டைரக்ட்லி கோ டு த பிபிடி பிரசன்டேஷன். இந்த பிபிடி பிரசன்டேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5 டிப்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல க்ளோஸ்லி டு 4 டிப்பை பத்தி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். அந்த 4 டிப்புக்கு அப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 5th டிப் என்ன அப்படின்னா which is nothing but you have to ஒரு ப்ராடக்டோட ஒரு பிரசன்டேஷன் அப்படின்னு வரும் பொழுது அதுல உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்லி டு நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு ப்ராடக்டை நீங்க பிரசன்டேஷன் நீங்க கொடுக்கும்போது ஸோ நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ எம் அ ட்ரெயினர், ஒரு பிரசன்டேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி ஐ ஹவ் டு ப்ராக்டிஸ். இதை நான் ஒரு ப்ராக்டிஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் ஒரு கஸ்டமருக்கு எந்த ஒரு இண்டிவிஜுவல் பிளானை நீங்க பிரசன்டேஷன் பண்ண போனாலும் சரி, இல்லை ஒரு பிளான் காம்பினேஷன்ஸை நீங்க ஒரு பிரசன்டேஷனா கொடுத்தாலும் சரி, நீங்க டெஃபினட்டா அந்த கஸ்டமருக்கு போறதுக்கு முன்னாடி மினிமம் டு மினிமம் ஒரு 3 times 4 times 5 times 6 times 7 times ஒரு 10 times நீங்க ரிஹர்சல் பண்ணிட்டு நீங்க போகும்போது ஒரு பிளானை ஒரு எஃபெக்டிவா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க பிட்ச் பண்ணலாம். ஸோ என்னென்ன விதமான வந்து டிப்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். நம்பர் 1 டிப் என்ன அப்படின்னா which is nothing but அண்டர்ஸ்டாண்ட் நோ யுவர் கிளைண்ட் பொசிஷன். என்ன அவருக்கு ப்ரீமியம் பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, என்ன ப்ரீமியம் கெப்பாசிட்டி இருக்கோ அவருக்கு அங்க இருந்து ஒரு 30-40% ப்ரீமியம் எக்ஸஸா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். அவர் 1 lakh rupees ஆஃப் ப்ரீமியம் பே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா, அவருக்கு 1.5 லட்சம் ரூபா ப்ரீமியம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணணும். இல்லை 2 லட்சம் ரூபா ப்ரீமியம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணணும். அப்படி நான் சஜஸ்ட் பண்ணும் பொழுது அவருடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா ப்ரீமியம் எடுத்துக்குவாரு. Number 2, make your customer visualize the benefits of the policy. ஒரு பாலிசியோட பெனிஃபிட்ஸை கஸ்டமர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விஷுவலைஸ் பண்ற மாதிரி லைஃப் டு பி அஷ்யூர்டோட நேமையோ இல்லாட்டி பெனிஃபிஷியரியோட நேமையோ நீங்க ரிப்பீட்டடா நீங்க சொல்லும் போது கஸ்டமருக்கு அந்த விஷயங்கள் ஈஸியா தெரிய ஆரம்பிக்கும்.
So how many of you know about, my dear friends? What is the third point? என்ன third point நம்ம என்ன பண்ணோம், என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? Third point. Third point. Who's ready? Okay, repetition அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, which is nothing but ஒரு முக்கியமான ஒரு பர்டிகுலர் க்ளோஸ்லி டு என் ஒரு வேர்டிங்ஸை கஸ்டமருக்கு நம்ம ரிப்பீட்டடா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்லணும். ஓகே, சைல்டோடைய எஜுகேஷன் ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் பாலிசி அப்படின்றத நம்ம ரிப்பீட்டடா நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலிசியோட பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கோ அதை மினிமம் டு மினிமம் நீங்க 3 வாட்டியாவது உங்க பிளான் பிரசன்டேஷன்ல நீங்க இன்வால்வ் பண்ணணும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பிளான்லாம் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும்ன்றத கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளானை பிரசன்டேஷன் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் செக்ஷன் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், இந்த பர்டிகுலர் செக்ஷன் உங்க சைல்டோட எஜுகேஷனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், இந்த ஒரு பர்டிகுலர் செக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட லைபிலிட்டி இன்சூரன்ஸை நீங்க கவர் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணணுங்க, பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும். ஸோ அதை சொல்லும் பொழுது கஸ்டமர் இந்த ப்ராடக்ட் அவரோட ப்ராப்ளம்க்கு ஈக்குவலண்டா என்ன பண்ணிக்குவாரு அப்படின்னா ரிலேட் பண்ணிக்குவாரு. ஸோ நெக்ஸ்ட், விச் இஸ் நத்திங் பட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட், ஆல்வேஸ் செல் இன் அ கான்செப்சுவல் வே. ஹேவ் அ கான்செப்ட் டு டெல், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கான்செப்சுவலா செல் பண்ணணும். எப்படி ரியல் எஸ்டேட் கான்செப்ட், எப்படி 3 ஜெனரேஷன் கான்செப்ட், இல்லாட்டி ஒரு பிளான் காம்பினேஷன்ஸ், இந்த மாதிரியான ஒரு கான்செப்டோட உங்க கஸ்டமர்ஸை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போய் அப்ரோச் பண்ணணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஒரு பிரசன்டேஷனை கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு க்ளோஸ்லி டு என் அதை நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பெட்டர் டெலிவரி பர்சனா மாற்றும். ஸோ இந்த ப்ரெசன்டேஷனை நான் மல்டிபிள் டைம்ஸ் நான் ப்ராக்டிஸ் பண்ணதுனால என்னோட டெலிவரியில ஒரு கமாண்ட் இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்க கஸ்டமருக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்லி டு என் அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷன்ல உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும். எந்த டவுட்ஸா இருந்தாலும் எந்த அப்ஜெக்ஷன்ஸா இருந்தாலும் ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணலாம். ஸோ கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்டை கஸ்டமர்கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி அவரை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொட்டேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், விச் இஸ் நத்திங் பட் ஸோ பில்ட் யுவர் கான்ஃபிடென்ட் வித் ப்ராக்டிஸ். இந்த 5 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்களையும் உங்களுடைய பிரசன்டேஷன்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னா மட்டுமே போதும். ஈஸியா நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க செல் பண்ண முடியும். பட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கான்செப்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா we are going to talk about a plan combination. ஒரு பிளான் காம்பினேஷன் கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஜீவன் உமங் இஸ் சூப்பர் டூப்பர் ப்ராடக்ட். ஆனா நிறைய இன்சூரன்ஸ் அட்வைசஸை நான் வந்து அப்ரோச் பண்ணும் போதோ இல்லை அவங்க என்கிட்ட பேசும்போதோ அவங்க முக்கியமா சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் ஸோ அவங்க முக்கியமா சொல்ற விஷயங்கள் என்னன்னா இதுல ப்ரீமியம் பே பண்ணதுக்கு அப்புறம் எந்த விதமான மெச்சூரிட்டியும் வரல. ப்ரீமியம் பே பண்ணதுக்கு அப்புறம் எந்த மெச்சூரிட்டி வரல. நார்மலி கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, ஒரு பாலிசி ப்ரீமியம் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா எனக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யோசிப்பாங்க. பட் ஜீவன் உமங் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் கொடுக்குமே தவிர பட் இது ஒரு மெச்சூரிட்டி கொடுக்காது. இது நிறைய கஸ்டமர் கிட்ட நீங்க போகும்போது இது ஒரு டிராபேக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் என்ன இருக்கு அப்படின்னா ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அப்போ அந்த டிராபேக்கா இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிளான் காம்பினேஷன்ஸ் மூலியமா இதை நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் அ காம்பினேஷன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் அ மாஸ்டர் பிளான் உமங். ஓகே, இந்த பிளானோட காம்பினேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் அ மாஸ்டர் பிளான் உமங். மாஸ்டர் பிளான் உமங் அப்படின்றது இதோட பிளானோட வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன். இந்த காம்பினேஷனை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷனாக கொடுக்குறேன். ஜஸ்ட் ஹோல்ட். ஓகே, ஸோ ப்ரெசன்டேஷன் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் அ பிளான் காம்பினேஷன் ஆஃப் ப்ரெசன்டேஷன். இந்த பிளான்ல கஸ்டமர் வந்து என்னோட கஸ்டமர் வந்து என்ன பண்றாருங்க, க்ளோஸ்லி டு என் ப்ரீமியம் பே பண்றாரு. ஸோ 2,72,000 rupees ஆஃப் ப்ரீமியம் ஆன் தி ஃபர்ஸ்ட் இயர், 2,66,000 ரூபா ப்ரீமியம் பே பண்றாரு செகண்ட் இயர்ல. ஆல்மோஸ்ட் இந்த பாலிசியில் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு ப்ரீமியமா பே பண்றாரு இந்த பாலிசியில. ஒன்ஸ் அந்த பாலிசி 20 வருஷம் ப்ரீமியம் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சராசரியாக 80% அவர் பே பண்ண பிரீமியத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அவருக்கு திருப்பி கொடுத்துறோம். ஓகேங்களா, ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 2.5 லட்சம் ரூபாய் பே பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 50 லட்சம் ரூபாய் இல்ல 53-54 லட்சம் ரூபாய் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பிரீமியமா பே பண்ணிருப்பாரு. அந்த 53 லட்சம் ரூபாயில 48 லட்சம் ரூபாய டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி அமௌண்டா நான் கையில கொடுத்துட்றேன்.
இது கொடுக்கும் போது இந்த டாக்ஸ் ஃப்ரீ மெச்சூரிட்டி அமௌண்ட் விச் இஸ் நத்திங் பட் அ டாக்ஸ் ஃப்ரீ. ஓகே, ஸோ அந்த வருஷத்துல எவ்வளவு ப்ரீமியம் பே பண்றாருங்க ஒரு பாலிசி எடுக்கும் போது 5 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா என்ன பண்றாரு அப்படின்னா ப்ரீமியம் பே பண்றாரு. ஸோ அப்போ இங்க வரக்கூடிய அந்த 48 லட்சம் ரூபாய் இட் இஸ் நத்திங் பட் அ டாக்ஸ் ஃப்ரீ. அந்த டாக்ஸ் ஃப்ரீ பாலிசி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட பாலிசியோட கஸ்டமரோடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஸ்க் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் 54 lakhs. அங்க இருந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அவருக்கு ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ரைடர் அப்படின்ற ஒரு விஷயமும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அங்கிருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அவரோட 70வது வயசு வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிடென்டல் ரிஸ்க் கவர் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன ஆகும் அப்படின்னா அவருக்கு ஹையர் வேல்யூவா என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிடென்டல் ரிஸ்க் வேல்யூ கிடைச்சிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கு அடுத்தது க்ளோஸ்லி டு என் 2 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சர்வைவல் பெனிஃபிட் என்ன பண்ணுவார் அப்படின்னா வாங்கிக்கிட்டே இருப்பாரு. இந்த சர்வைவல் பெனிஃபிட்டும் அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ இந்த சர்வைவல் பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்கக்கூடிய டியூரேஷன்ல அவருக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி லிக்விடிட்டி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பாலிசியில 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா லோனும் வாங்கிக்கலாம். 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கி அந்த லோன் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம். அதோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சர்வைவல் பெனிஃபிட்ல இருந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. இல்ல ஹையர் அமௌண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்பென்ஸ் ஏதாச்சும் ஒரு மணி ரெக்வயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா கூட அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாலிசியை சரண்டர் பண்ணி அந்த டைம்ல சரண்டர் வேல்யூ வாங்கிக்கலாம். பட் இந்த சரண்டர் வேல்யூவை நீங்க கஸ்டமர் கிட்ட நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த சரண்டர் வேல்யூவை நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 10% அப்படின்றத கஸ்டமருக்கு நீங்க அஷ்யூர் பண்ணணும். பிளஸ் ஆர் மைனஸ் 10% அப்படின்றது என்னங்க, 1 கோடி ரூபாய் 71வது வயசுல வருமா சார்? ஒன்னு 90 லட்சம் ரூபாய் வரலாம் மேக்ஸிமம் சார். இல்லாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் வரலாம். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 10% உங்களுக்கு மேண்டேட்டரியா கிடைக்கிறதுக்கான என்ன இருக்கு அப்படின்னா சான்சஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க ஷுவரா வந்து நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க சொல்ல முடியும். ஓகே, ஸோ 1 crore க்ளோஸ்லி டு 4 lakhs வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெனிஃபிட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படின்னா சரண்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். எவ்வளவு வருஷம் வந்து தள்ளி எடுக்கிறாங்களோ சரண்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதை அவருடைய வந்து ரிஸ்க் வேல்யூம் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இங்க என்ன கொடுக்குறேங்க, ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து மினிமம் டு மினிமம் ஒரு 50 lakh rupees ஆஃப் ரிஸ்க் கவர் நான் வந்து கேரண்டீடா கொடுக்குறேன். டியூரிங் த ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 50 lakh rupees ஆஃப் ரிஸ்க் கவர்ல இருந்து அவருக்கு ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி ஒரு 1 கோடி ரூபாய் வரைக்கும் அவரோட ரிஸ்க் கவர் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் அந்த லம்சம் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டியை நான் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட திருப்பி 50 லட்சம் ரூபாயில இருந்து அவரோட ரிஸ்க் கவர் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனி டைம் during the premium paying term or closely to and post premium paying term minimum 50 lakhs sum assured is guaranteed. அதுக்கப்புறம் அந்த 50 lakhs வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த மெச்சூரிட்டியை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் 2 lakh rupees ஆஃப் கேரண்டீட் இன்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த இன்கம் வாங்கக்கூடிய டியூரேஷன்ல வேணும்னா லிக்விடிட்டி ஆப்ஷன்ஸும் கையில கொடுக்குறோம். இல்லை எனி டைம் சரண்டர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கையில கொடுக்குறேன். ஸோ ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் பிளான் காம்பினேஷன். இந்த பிளான் காம்பினேஷனை நீங்க கஸ்டமருக்கு ஜீவன் உமங்க தனியா செல் பண்றதை விட ஒரு பிளான் காம்பினேஷன் கான்செப்ட்ஸ்ல நீங்க செல் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஹேவிங் அன் ஹையர் வேல்யூ. ஸோ அதிகபட்சமான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ வாங்க முடியும். ஸோ இதோட பிளான் காம்பினேஷனை நான் டிஸ்பிளே பண்றேன். ஸோ எல்லாருமே ஒரு கேப்சர் பண்ணிக்கணும்னா கேப்சர் பண்ணிக்கோங்க. ஸோ 21 க்ளோஸ்லி டு 745 ஜீவன் உமங் and also 714 new endowment policy. So 20 years policy நான் கொடுத்துருக்கேன். கரெக்டா 20 இயர்ஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் 21st இயரோட பிகினிங்ல கஸ்டமருக்கு மெச்சூரிட்டி வரணுன்றதுக்காக நான் 20 years கொடுத்துருக்கேன். பட் போனஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 21 இயர்ஸ்ல ஹையர் போனஸ் ரேட் கிடைக்கும். ஸோ ஒரு வருஷம் தள்ளி கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு எக்ஸஸாக போனஸ் ரேட் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கிடைக்கும். ஸோ அப்போ கஸ்டமர்கிட்ட நீங்க என்ன சொல்லலாங்க, 1 year இஸ் ப்ரீமியம் ஹாலிடேன்னு நீங்க சொல்லி கொடுக்கலாம். ஸோ 21 இயர்ஸ் நீங்க ப்ரீமியம் பே பண்ணுங்க. ப்ரீமியம் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 21st இயர்ல மட்டும் கம்மியா ப்ரீமியம் பே பண்ணுவீங்க. 21 முடிச்சு 22ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ வில் பி கெட்டிங் அன் ஹையர் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டியையும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத கஸ்டமர்கிட்ட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க சொல்லலாம். ஸோ அப்படி சொல்லும் போது ஸோ இந்த 21 இயர் வரைக்கும் நீங்க நியூ என்டோமெண்ட் பாலிசியை நீங்க இதில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஜீவன் உமங் 20 year ப்ரீமியம் பேயிங் டேர்ம். ஸோ இப்போ ப்ரீமியம் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இமீடியட்டா வந்து அவருக்கு வந்து அவரோட மெச்சூரிட்டியோ இல்லை 1 year வெயிட் பண்ணி அவருக்கு மெச்சூரிட்டியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெடியூஸ்டு ப்ரீமியம் பே பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு மெச்சூரிட்டியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா தாராளமா நம்ம கொடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் தி பெனிஃபிட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெனிஃபிட்ஸை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ்லி டு எண்ட் கஸ்டமருக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க காட்டலாம். ஸோ அப்படி காட்டும் பொழுது அவர் இந்த ஜீவன் உமங் பாலிசியை இந்த பிளான் காம்பினேஷன்ல வாங்கும் போது அவருக்கு இமீடியட் லம்சம் அமௌண்ட் மெச்சூரிட்டி பிளஸ் சர்வைவல் பெனிஃபிட்ஸையும் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம்.
ஓகே, இந்த பர்டிகுலர் பிளான் காம்பினேஷனை நீங்க எனி கைண்ட் ஆஃப் அண்ட் சாஃப்ட்வேர் நீங்க மார்க்கெட்ல யூஸ் பண்றீங்களோ, இந்த பிளான் காம்பினேஷனை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அங்கிருந்து ஒரு கொட்டேஷன் எடுத்து நீங்க கொடுங்க கஸ்டமர்கிட்ட. ஸோ அப்படி கொடுக்கும்போது கஸ்டமர்கிட்ட லம்சம் அமௌண்ட் பிளஸ் கேரண்டீட் ரிட்டர்ன் பாலிசியை நீங்க மாஸ்டர் பிளான் ஜீவன் உமங்கா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க செல் பண்ணலாம் இந்த பிளான் காம்பினேஷனை. ஸோ இந்த பிளான் காம்பினேஷனோட ப்ரெசன்டேஷனையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஸோ அந்த ப்ரெசன்டேஷனையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க பாருங்க. So now it's time for a doubts clarification session. So doubts இருந்தது அப்படின்னா உங்களோட ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் கொடுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன் so that you can ask your question. ஓகே, ஐ திங்க் ஸோ முரளி சார் ரொம்ப நேரமா வந்து உங்களோட ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க. நான் வந்து இப்போ உங்களை அன்மியூட் பண்றேன். ஸோ யூ கேன் இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் பிஃபோர் நவ் யூ கேன் ஆஸ்க். குட் ஈவினிங். வெரி எனக்கு குட். சின்ன இந்த ஜியோ உமங்ல வந்து இட்ஸ் நாட் ஏ லைஃப் லாங் பிளான், இட்ஸ் 100 years only, right? Correct. I've If said a all person, if a person service even plus 100, what will happen? What will he get? So he will not get anything, sir. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா க்ளோஸ் டு I strongly recommend ஜீவன் உமங்க நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா க்ளோஸ் டு 99 years வரைக்கும் சர்வைவல் பெனிஃபிட் வாங்க. 1 year before 100 years நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ளோஸ் டு சரண்டர் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு லம்சம் அமௌண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அது ஆல்ரெடி கொடுக்கும் இந்த பாலிசி. எனிவே இட் வில் பி கிவிங் லம்சம் அமௌண்ட் ஆஃப் பெனிஃபிட். என்னங்க பிராக்டிகலா வந்து 100 years இருக்குமோன்ற எல்லாம் கேள்வி கேட்கும். பட் இப்போ நவடேஸ் நிறைய வந்துட்டு 100% பேர் இருக்காங்க, அதனால கேட்டேன் நான். நோ ப்ராப்ளம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கும் நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். ஸோ 100 years வரைக்கும் ஒரு கேரண்டீட் இன்கம் நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கொடுக்குறோம் 99 years வரைக்கும். பட் அந்த 99 இயர்க்கு முன்னாடி நீங்க எப்ப நீங்க சரண்டர் பண்ணீங்க அப்படின்னாலும் யூ வில் கெட் அ லம்சம் அமௌண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். அந்த லம்சம் அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்க நெக்ஸ்ட் இதே சர்வைவல் பெனிஃபிட்ஸை நீங்க எடுத்து என்ஜாய் பண்ணீங்கன்னா கூட யூ கேன் சர்வைவ் ஃபார் நெக்ஸ்ட் 30-40 years. அப்படின்னா சர்வே பண்ணலாம். ஒன் மோர் திங், இப்போ இந்த விர்ச்சுவல் ப்ராப்பர்ட்டி சொன்னீங்களா, ப்ராப்பர்ட்டி வைஸ் சொன்னீங்களா, அதுல சின்ன ஒரு பாயிண்ட் ஆட் பண்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இந்த இயர் ஆன் இயர் வந்து மெயின்டெனன்ஸ் சொன்னீங்க இல்லையா, யூ கேன் ஆட் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆல்சோ. இட்ஸ் a mandatory ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். அது ஆட் பண்ணலாம். இயர் ஆன் இயர் மெயின்டெனன்ஸ்ல ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இஸ் ஆல்சோ இன்வால்வ்ட். ஸோ ப்ராப்பர்ட்டி டாக்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் ஆட் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம சொல்லலாம். ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் என்ன வரும் அப்படின்றத சொல்லுங்க. எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் அதில் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனுவல் எக்ஸ்பென்சஸ்னு வரும். ஸோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் ஆர் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது எனி டைப் ஆஃப் ரிப்பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வரலாம். அந்த ரிப்பேர் வரும்போது நம்ம அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம யூட்டிலைஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் நீங்க கஸ்டமர்கிட்ட. If you don't mind, one more suggestion only, don't mistake. அந்த இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்காக்க இனிஷியல் பேமெண்ட் பண்ண போறாங்க இல்லையா? கரெக்ட். இனிஷியல் பேமெண்ட் பண்ணுவாங்க, பிளஸ் இஎம்ஐ கட்டுவாங்க. இப்போ அதே மாதிரி வந்து அந்த இனிஷியல் பேமெண்ட் வந்து ஜீவன் அக்ஷயலையோ இல்ல ஜீவன் சாந்தியில போட்டாக்கா தட் ஆல்சோ வில் ஃபெச் யூ குட் மணி. தட் ஆல்சோ வில் கிவ் யூ மணி along with ஜீவன். So after 50 years நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்கும். இதே மாதிரி ஒரு கேஸ் இருந்தா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்றேன். ஸோ க்ளோஸ் டு ஜீவன் அக்ஷயலையோ இல்லாட்டி வந்து ஜீவன் சாந்திலையோ நீங்க அப்ப இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஒரு அமௌண்ட் ஒன்று வரும். ஸோ அப்ப நீங்க ஜீவன் உமங்ல நீங்க பே பண்ணக்கூடிய பிரீமியம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கையில வரும். ஸோ அப்போ உங்களோட நெக்ஸ்ட் ஒரு 15 years ஆஃப் ஜீவன் உமங் பிரீமியம் ரெடியூஸ்டு பிரீமியமா இருக்கும். ஸோ ஆஃப்டர் 15 years நீங்க கேரண்டீடா ஜீவன் சாந்தி ஜீவன் அக்ஷயால இருந்து வாங்க முடியும். அதுக்கப்புறம் வந்து ஜீவன் உமங்ல வந்து வாங்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ that's all I want to tell. Okay, thank you sir. Fantastic. Thank you so much. Yes, ராஜ்குமார் சார் நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ now you can talk to me. ஹலோ. எஸ் சார். சார் இப்போ இந்த காம்பினேஷன்ல என்டோமெண்ட் கொடுத்துருக்கீங்க 1/4. கரெக்ட். இது ஏபியும் வந்து கட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதுல வந்துட்டு ரிட்டர்ன் அதிகமாக வரணுங்கிறதுக்காக நினைக்கிறேன். தென் இதுக்கு இந்த காம்பினேஷனுக்கு வந்து நம்ம லட்சியம் கொடுத்தோம்னாலும் கொடுக்கலாம் இல்லைங்களா? தாராளமா இந்த பிளான் காம்பினேஷன்ல நீங்க எந்த ப்ரொபோர்ஷன் எந்த பிளான் வேணாலும் நீங்க ஆட் பண்ணலாம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவன் லக்ஷயாவும் நீங்க கொடுக்கலாம், ஜீவன் ஆனந்தும் கொடுக்கலாம். பட் ஜீவன் ஆனந்த நான் மோஸ்ட்லி நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். வை பிகாஸ் ஜீவன் உமங்ல ஒரு பெரிய டெத் பெனிஃபிட் இருக்கிறதுனால பின்னாடி ஜீவன் ஆனந்த் அவசியமா தேவைப்படாது. க்ளோஸ்லி நீங்க ஜீவன் லாப் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், லெட் வி சே ஜீவன் லக்ஷயா கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், என்டோமெண்ட் கேட்டகரி பிளான் கொடுக்கணும். எனி 3 பிளான் இஸ் ஓகே. ஓகே சார். ஓகே. யா பாலாஜி சார் நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன், நீங்க பேசலாம்.
சார் இப்போ அந்த ஜீவன் உமங் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் இல்ல 5 இயர்ஸ் பே பண்ணா பாலிசி லேப்ஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க, அப்படிதானே சார்? ஏன்னா அந்த மினிமம் ஜீவன்ல ப்ரீமியம் வந்து இல்ல ஜீவன் உமாங்ல ஓகே அந்த டேர்ம் ஃபுல்லா பே பண்ணலாம் கூட மினிமம் 3 இயர்ஸ் ஆர் 5 இயர்ஸ் கட்டி விட்டுட்டா கூட பாலிசி லேப்ஸ் ஆகாது. ஸோ ஆமா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சர்வே பெனிஃபிட் வரும்னு சொல்றாங்கல்ல, அது கரெக்டான கரெக்ட் சார்? கரெக்ட் ஓகே. தான் சார். இப்போ இப்போ அது வந்து பாலிசி ஃபோர்ஸ்ல இருக்குமா இல்ல லேப்ஸ்ல வந்துட்டு இருக்குமா? ஏன்னா ஆஸ் ஏ கிளப்பா கேட்கறேன். நான் வந்து கிளப்ல இருக்கேன். அப்போ அந்த ஓகே கிளப்ல வந்து பாத்தீங்கன்னா அது யூஸ் ஆகுமா இல்ல பாலிசி லேப்ஸ்ல போயிடுமா? பாலிசி லேப்ஸ் கண்டிஷன்ல காட்டும் சார் அது. ஆஹா. ஓகே பாலிசியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லேப்ஸ்டு பாலிசி. அது எப்போ அப்படின்னா 15 இயர்ஸ் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிக்கிற வரைக்கும் அது லேப்ஸ்டு பாலிசி. ஓகே ஆஹா. அதுக்கப்புறமும் அது உங்களுக்கு லேப்ஸ்டு பாலிசியை தான் காட்டும். அதுக்கு மேலே உங்களுக்கு ப்ரீமியம் பேயிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளப்ல வந்து அந்த பாலிசியை வந்து என்ன ஆகாது அப்படின்னா இருக்காது. பட் இட் வில் பி ஷோயிங் அஸ் லேப்ஸ்டு பாலிசி சார். கிளப் இல்ல இல்ல மெம்பர்ஷிப்க்கு சார், இது நான் லேப்ஸ்டு பாலிசியாக தான் வரும். இல்ல நான் என்ன கேக்குறேன், 3 இயர்ஸ் கட்டி விட்டுறாங்கல்ல, டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாங்கல்ல, அது ஆமா கேக்குறேன். அந்த பாலிசி கேக்குறேன். அந்த அந்த இது அது வந்து லைவ்ல லேப்ஸ்டு இருக்குமா பாலிசியாக இல்ல தான் சார் லேப்ஸ்? வரும். ஆஹா. லேப்ஸ்டு பாலிசியாக தான் வரும் அது. இல்ல பட் ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது பாலிசி லேப்ஸ்னு வராது இல்லைங்களா? 3 இயர்ஸ் கட்டிட்டு விட்டுறாங்க, இல்லை சார் பாலிசி பெய்ட் லேப்ஸ்னு அப்னு வர வரும் அது. மாட்டுது. பெய்ட் பெய்ட் அப்னு அப்னு வரும் வரும். அது. ஆமா ஆஹா. பெய்ட் அப் அப்படின்றதுனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அது அது கண்டிஷன். உங்களோட லாஸ்ட் கிளப் மெம்பர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த லேப்ஸ்டு பாலிசி தான். லாஸ்ட் பாலிசி. ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. டன் தேங்க்யூ. யா now I'm unmuting பிரியா மேடம், உங்களோட கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நீங்க. NWP ஆக்ட் சொன்னீங்கல்ல, ஆமாங்க. அதுல வந்து ஒரு பிசினஸ் மேனுக்கு அதை கொண்டு போனா எப்படி சார் கொண்டு போறது? ஃபார் எக்ஸாம்பிள்ங்க நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். ஸோ MWP ஆக்ட் அப்படின்றது என்னன்னாங்க மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். ஓகே ம் நான் ஒரு பிஸ்னஸ் மேன். நான் வந்து ம் எப்பயுமே நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பிஸ்னஸ்க்கு நான் ஒரு லோன் ஒன்று வாங்கியிருப்பேன். நம்ம ரைட் ஆனோம் கரெக்ட் இல்லைங்களா? ஸோ லோன் ஆமா வச்சு தான் நான் சார். பிஸ்னஸே பண்ணுவேன். அந்த லோன் வந்து என்னுடைய லயபிலிட்டி. நான் வந்து அந்த லோன் வாங்கின இடத்துல நான் வந்து கொடுக்கணும். அந்த லோன் வாங்கும் போது ஒரு பிஸ்னஸ் மேன் வாங்கும் போது எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொலாட்ரல்ஸ் கொடுக்கணும். கொலாட்ரல்னா என் சொத்து மதிப்பு கொடுக்கணும். என் சொத்தை ம் நான் வந்து அங்க வந்து கொலாட்ரல் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்த லோனை எடுத்துட்டு நான் வந்து எனக்கு அன்பார்ச்சுனேட் ஈவெண்ட் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அந்த பேங்க்குக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு என்னோட சொத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா டேக் ஓவர் பண்றதுக்கு என்னோட லோனுக்கு ஈக்குவலண்டா ஓகே. ரைட். பட் ம் அதே ரைட். மாதிரியான ஒரு சொத்து தான் இன்சூரன்ஸ் பாலிசியும். இப்ப என்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் ம் பாலிசி இருக்கு அப்படின்னா எப்படி என்கிட்ட ஒரு ம் ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதே மாதிரியான ஒரு வேல்யூ தான், இதே மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு அசட்டா தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போ அந்த லோனோட வேல்யூ எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு பிசினஸ் மேனுக்கு எப்படி லோன் கொடுப்பாங்க, நார்மலி வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்கோ அங்கிருந்து வந்து 150 டைம்ஸ் 170 டைம்ஸ் கூட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லோன் கொடுக்கலாம். இல்ல அந்த ரீபே அவரோட டென்யூ கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஹையர் லோன்ஸ் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேங்க்ல சஜஸ்ட் பண்ணுவாங்க, சாங்ஷன் பண்ணுவாங்க. ஓகே ஸோ அப்போ என்னோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவோட அந்த லோனோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்து என்கிட்ட ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தது அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசியையும் ஒரு கோர்ட்ல போய் எனக்கு இந்த மாதிரி இவர் இறந்து போயிட்டனால லாஸ் ஆயிடுச்சு, நான் அவருக்கு லோன் கொடுத்துருந்தேன், எனக்கு இந்த இன்சூரன்ஸ்ல இருந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். பட் பாலிசி கொடுக்கும் போதே இதை MWP ஆக்ட்ல நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த பாலிசியை யாராலையும் டேக் ஓவர் பண்ண முடியாது. பட் ஓகே பாலிசியில யார வந்து நீங்க நாமினியா நீங்க கொடுக்குறீங்களோ, இந்த பர்டிகுலர் MWP ஆக்ட்ல நாமினின்ற ஒரு இதே கிடையவே கிடையாது. இத ம் பெனிஃபிஷியரின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ யாரு பெனிஃபிஷியரியா ஆட் பண்ணியிருக்கமோ த பெனிஃபிஷியரி வில் என்ஜாய் தி 100% பெனிஃபிட்ஸ் அட் எனி காஸ்ட். எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவர் ஓகே கையை சார். விட்டு போகலாம், பட் ஆனா இந்த ப்ராப்பர்ட்டி கையை விட்டு போகாது. எப்பனா MWP ஆக்ட நீங்க கொடுக்கும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணும்போது MWP ஆக்ட்ல பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ம் எந்த விதமான ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுக்கும்போது MWP ஆக்ட்ல எடுக்கலாம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது MWP ஆக்ட் அப்படின்றது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல நீங்க எடுக்கலாம். அது வந்து லேடிஸ் பேர்ல தான் கொடுக்க முடியுமா? இல்லங்க, மேல் லைஃப்லயும் கொடுக்கலாம், ம் ஃபீமேல் லைஃப்லயும் கொடுக்கலாம். ரெண்டு ஓகே. லைஃப்லயுமே கொடுக்கலாம் நீங்க. ஓகே ஓகே. யா சுரேஷ் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பேசலாம் இப்போ. சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் சார் அப்போ நான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன், ஒரு 6 மந்த் ஆச்சு. ஓகே எனக்கு பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே எனக்கு இதில் புதுசாக இருக்கிறதுனால எனக்கு ஏதாவது எப்படி ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறது, கஸ்டமர் எப்படி கானெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குங்க சார். ஓகே அதுக்கு ஏதாவது ஷார்ட்டாக சொல்லுங்க சார்.
கண்டிப்பா இப்போ நம்ம ஷார்ட்டா அதுல பேச முடியாதுங்க. நம்ம என்ன பண்ணுங்க, நீங்க அகைன் நான் வந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்றேன். நீங்க எனக்கு திருப்பி கூப்பிடுங்க. நம்ம டெஃபினட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போ. ஓகேங்க சார். ஓகேங்களா? ஷூரா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ரைட், தேங்க்யூ. ஸோ ராஜ்குமார் சார், நான் உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். ஐ வில் டேக் தி லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் த டே. யா, பேசலாம் சார் நீங்க. நான் உங்க வாய்ஸ் கொஞ்சம் சரியா கேட்கல. சார் உங்களோட வாய்ஸ் எனக்கு கிளியரா கேட்கல. மேபி உங்களோட நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கலாம். கைண்ட்லி செக் யுவர் நெட்வொர்க் ப்ளீஸ். நான் திருப்பி அன்மியூட் பண்ணியிருக்கேன் உங்களை. நீங்க ராஜ்குமார் சார், நான் திருப்பி உங்களை அன்மியூட் பண்ணியிருக்கேன். Okay, that is something kind of, and there is a problem. Okay, so now I'm unmuting Revati madam. I'll take this as a last question for the day. Sir, good evening, sir. Very good evening. Sir, எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சேம் இதே நம்ம கான்செப்ட் வந்து உற்சவுக்கு கொடுக்கலாமாங்க சார்? அதுலயும் கண்டிஷனல் அசைன்மெண்ட் கொடுக்க முடியுங்களா? எல்லா பாலிசியுமே நீங்க கண்டிஷனல் அசைன்மெண்ட்ல கொடுக்கலாம் மேடம். ஓகே ஓகேங்களா? அது ஓகே சர்வைவல் பெனிஃபிட்ஸ் பாலிசி ஹையர் நல்ல ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே பட் ஓகே எல்லா பாலிசியுமே நீங்க கண்டிஷனல் அசைன்மெண்ட்ல கொடுக்கலாம். பட் சர்வைவல் பெனிஃபிட் பாலிசியை நீங்க கொடுக்கறது பெட்டரா ஒர்க் ஆகும். ஓகே ஓகேங்க சார். நானும் இந்த எம்டபிள்யூபி ஆக்ட் பத்தி கேட்கணும்னு இருந்தேன். அது இன்னொரு மேடம் கேட்டாங்க, அதனால அது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட மாடியூல் 2 நம்ம இங்க இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are concluding it. ஸோ இதே மாதிரி February 8th ப்ளீஸ் பிளாக் யோர் கேலண்டர்ஸ். February 8ஆம் தேதி 2வது சனிக்கிழமை, திருப்பி February 15ஆம் தேதி 3வது சனிக்கிழமை நம்மளுடைய மாடியூல் 3 அண்ட் மாடியூல் 4 ஷெட்யூலா இருக்கு. ஸோ அதே மாதிரி 8ஆம் தேதி 15ஆம் தேதி மார்ச் மாசமும் நம்மளோட மாடியூல் 5 மாடியூல் 6 நம்ம ஷெட்யூலா இருக்கு. ஸோ கைண்ட்லி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட டேட்ஸை பிளாக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வாங்க. ஸோ எனிவே வி ஆர் கிவிங் அ ரெக்கார்டிங்ஸ். பட் லைவ் செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களோட டவுட்ஸை இன்ஸ்டண்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் ஜாஸ்தி இருக்குது. பட் நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கலாம்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, ஸோ ரெக்கார்டிங் இஸ் நத்திங் பட் யுவர் ரெஃபரன்ஸ். பட் லைவ் செஷன்ஸ் மாதிரி என்ன ஆகாது அப்படின்னா வராது. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் யூ ஹேவ் டு அட்டெண்ட் அ லைவ் செஷன். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். திருப்பி அகெயின் இந்த பர்டிகுலர் 3 month ஆன்லைன் மென்டர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா February 8th மீட் பண்ணுவோம். இன் பிட்வீன் உங்களுக்கு டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் இன் அவர் குரூப். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஃபினட்டா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோன்ல அவைலபிளா இருப்போம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஒன்லி ஃபார் தி 3 month ஆன்லைன் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு மட்டும் நீங்கள் உங்களோட டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இமீடியட்டா நீங்கள் ஃபோனில் கூட எனக்கு ஃபோனில் பேசி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட். Again, I will meet you on February 8th. Thank you so much. Thank you.